we are an emerging primary political force in Tamil Nadu politics with a firm commitment to create history in the upcoming 2026 assembly elections of Tamil Nadu, like 1967 and 1977 assembly elections of our state. இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை ஒன்று கிளப்பி விட்டுட்ருக்குறாங்க, மும்மொழி கொள்கை. இதை இங்கே செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை. இங்கே இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை. ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை, கல்விக் கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா, அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா எப்படி ப்ரோ? Practice what you preach, bro. Why bro telling lies? இன்றைய மோடியினுடைய ஆட்சியில் இந்தி திணிப்பதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அதை தமிழ்நாட்டில் இருக்கிற விஜய் கட்சி உட்பட எல்லா அரசியல் கட்சிகளும் எதிர்க்கின்றன. திமுக மட்டுமல்ல, திமுக அரசாங்கம் மட்டுமல்ல, எல்லா கட்சிகளும் எதிர்க்கின்றன. இதில் எப்படி திமுக நாடகம் ஆடுது என்று எந்த அர்த்தத்தில் சொல்லுகிறார் அல்லது நடிக்கிறார்கள் என்று எந்த சொல்கிறான்னு தெரியல. கருத்து ஒரு சரியான அரசியல் கருத்தல்ல, நிராகரிக்கப்பட வேண்டிய கருத்தாகும். இது ஒரு சாதாரணமாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறவங்களுக்கெல்லாம் ஆட்சிக்கு வரணும்னு ஆசை இருந்துச்சுன்னா உடனே அவங்க ஆட்சியில் இருக்கிற கட்சியை தான் திட்டுவாங்க, அவங்க மேலே ஏதாச்சும் குறை சொல்லுவாங்க. அந்த குறையிலே ஏதேனும் நியாயம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்கக்கூட அவர்களுக்கு தெரியாது. அனுபவமின்மை, அரசியல் தெரியாதவர்கள் அரசியல் பேசும்பொழுது இது போன்ற சிக்கல்கள் வரும். அவருடைய அறியாமை. திமுக என்ன செய்திருக்கிறது? திராவிட இயக்கம் தமிழை காப்பாற்ற இந்தி திணிப்புக்கு எதிரான எத்தகைய போராட்டங்களில் இறங்கி இருக்கிறது, எவ்வளவு உயிர்களை பலி கொடுத்திருக்கிறது என்பதெல்லாம் அவருக்கு தெரியாது. அதனாலே அவர் பேசுகிறார். ஏதோ 6 மாதத்துக்கு முன்னாடி பேசும்போது அவர் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறார், பாசிசத்தினுடைய ஆபத்துக்களை பற்றி அவர் உணராமல் பேசுகிறார் என்கிற முறையில் தான் நினச்சோம். ஆனால் இப்போதும் அவர் அதே கருத்தை அதே தன்மையில் அவர் இன்றைக்கும் பேசியிருப்பது என்பது பாசிசத்தை பற்றிய பாசிசத்தினுடைய அபாயத்தை பற்றி அவர் உரிய முறையில் உணராமல் அதனுடைய அபாயத்தை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் குறைத்து கொண்டு செல்லக்கூடிய வகையிலே தான் அவருடைய உரை என்பது அமைந்திருக்கிறது. வணக்கம், இது கேள்விக்களம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2வது ஆண்டு தொடக்க விழாவில் அதன் தலைவர் திரு விஜய் பேசிய பேச்சு இன்றைய பேசு பொருள். சில முக்கியமான அரசியல் கருத்துக்களை பிரகடனத்தையே அவர் சொல்லியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். 1967 போல 77ஆம் ஆண்டில் எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்ததைப் போல, அண்ணா 67இல் ஆட்சியை பிடித்ததைப் போல 2026இல் தமிழ்நாட்டில் தன்னுடைய கட்சி ஒரு வரலாறு படைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஆட்சியை பிடிக்கும் என்று அவர் சொல்கிறார். கூட்டணிக்கு செல்வார், அதிமுகவோடு சேர்வார், வேறு கட்சிகளோடு சேர்வார் என்றெல்லாம் சொல்லப்பட்ட நிலையில் எமர்ஜிங் பிரைமரி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் என்று தன்னை பிரகடனப்படுத்துகிறார். வளரக்கூடிய முதன்மையான கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி என்று அவர் தன்னை பிரகடனப்படுத்தியிருக்கிறார். கல்வி நிதி தொடர்பாக அவர் பேசியது விமர்சனத்துக்கு ஆளாகி இருக்கிறது. கேட்பது உரிமை, கொடுப்பது கடமை, ஆனால் நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று திமுக அரசையும் பாஜக அரசையும் மறைமுகமாக சாடியிருக்கிறார். அதற்கு அடுத்ததாக அவர் சொன்ன பேச்சு மீண்டும் பாசிசம் பாயாசம் என்கிற அம்சங்களை தொட்டிருக்கிறார். அதற்கு சிபிஎம் மாநில செயலாளர் திரு சண்முகம் பதில் சொல்லியிருக்கிறார். பாசிசம் பயங்கரமானது, படுகொலை செய்யவும் தயங்காது, பாயாசம் சுவையானது, உடல் நலத்திற்கும் நல்லது என்று அவர் சொல்லியிருக்கிறார். நம்மோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலூர் ஷானவாஸ், தவாகவினுடைய ஆதரவாளர் திரு ஷாகுல் அமீது, வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன்,
மூத்த பத்திரிகையாளர் திரு காசு துரையரசு இணைந்திருக்கிறாங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் திரு முத்தரசன் அவர்களுடைய பார்வையை கேட்கணும். வரலாறு படைப்போம், 67 மாதிரி 77 மாதிரி அண்ணா எம்ஜிஆர் போல என் கட்சியும் வரலாறு படைக்கும் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய தன்னம்பிக்கையோட வெளிப்பாடுன்னு பார்க்குறீங்களா? அரசியலில் அதற்கான ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறீங்களா திரு முத்தரசன்? விஜய் கட்சி ஆரம்பித்து ஓராண்டு ஆகிறது. அவர் கருத்தை சொல்கிறாரு. அவர் நிறைய கனவுகளை காணுகிறார். அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று விரும்புகிறார், ஆசைப்படுகிறார். ஆனால் அவர் ரெண்டை ஒப்பிடுகிறார். ஒன்று 67 தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மாற்றத்தை பற்றி குறிப்பிடுகிறார். 67 என்று அவர் குறிப்பிடுவது 67ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தது, அண்ணா முதலமைச்சரானார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி முதல் பொதுத் தேர்தல் 52 அது போட்டியிடலை, இது எல்லாருக்கும் தெரியும். 57 போட்டியிட்டு 15 இடங்களில் வெற்றி பெற்றது. 62 வெற்றி பெற்று 5 ஆண்டில் 50 இடங்களை பெற்று எதிர்க்கட்சியானது. 67 ஆட்சி அமைத்தது. இந்த இடைப்பட்ட காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆற்றிய பங்கு, விலைவாசி உயர்வுக்கு எதிரான போராட்டம், அதில் சிறை தண்டனை, மொழி போராட்டம், இந்திக்கு எதிரான போராட்டம், அதில் சிறை தண்டனை, இப்படி சமூக நீதிக்கான போராட்டம், தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்பதற்கான போராட்டம் என்று பல்வேறு போராட்டங்களை நடத்தி அதன் மூலமாக மக்களுடைய பேராதரவை பெற்று 67 தன்னந்தனியாக இல்லை, பல்வேறு கட்சிகளை இணைத்து ஒத்த கருத்துடையவர்களெல்லாம் இணைத்தது மட்டுமல்ல, முரண்பட்ட கருத்துடைய ராஜாஜி அவர்களையும் அந்த அணியிலே இணைத்து 67 திமுக ஆட்சியை அதிகாரத்திற்கு வந்தது. இதுதான் வரலாறு. நேற்று தொடங்கி அடுத்த நாளே நான் ஆட்சிக்கு வருவேன் என்று அண்ணா ஒருபோதும் சொன்னதில்லை. ரெண்டாவது, அண்ணா ஒரு மிகப்பெரிய பேச்சாளர், மிகப்பெரிய எழுத்தாளர். அவர் போல பேச்சாற்றல் மிக்க தலைவர்களை நான் பார்க்க முடியாது. மிகச்சிறப்பான முறையில் தன்னுடைய கருத்தை வலுவாக சொல்லி மக்களின் ஆதரவை பெறக்கூடிய ஆற்றலும் திறமையும் அவரிடத்தில் இருந்தது. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த தலைவர்கள் அண்ணா, கலைஞர், மதியழகன், இப்படி பலரும் பல பத்திரிகைகளை நடத்தினார்கள், வார இதழ்களை நடத்தினார்கள், தின ஏடுகளை நடத்தினார்கள். அது வெகுவாக மக்களிடத்திலே சென்றது. பத்திரிகை பலம், பேச்சு பலம், இவைகள் மூலமாக ஆதரவு பெற்று அதிகாரத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது. 77 பற்றி குறிப்பிடுகிற பொழுது 77 திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார் என்பதை குறிப்பிடுகிறார்கள். 77 எம்ஜிஆர் வெறும் நடிகராக மட்டுமில்லை, அவர் தமிழ்நாட்டில் ஒரு அசைக்க முடியாத மாபெரும் சக்தியாக திரைப்படத்துறையில் திகழ்ந்தார். அன்றைக்கு 2 பேர் தான், ஒரு பக்கம் சிவாஜி, மற்றொரு பக்கம் எம்ஜிஆர் என்ற இருமுனை போட்டி தான் தமிழக திரையுலகத்தில் நிலவியது. ஆனால் எம்ஜிஆரும் திடீர்னு கட்சி தொடங்கிடல. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீண்ட காலம் பயணம் செய்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்கியமான பொறுப்புகள் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், இது 3 தான் மிக முக்கியமான பொறுப்பு. அந்த மிக முக்கியமான பொறுப்பிற்கு பொருளாளராக எம்ஜிஆர் தேர்வு செய்யப்பட்டு செயல்பட்டார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றினார். தமிழ்நாடு சிறுசேமிப்புத்துறை துணைத் தலைவராக இருந்து பணியாற்றினார். பல்வேறு அனுபவங்கள் அவருக்கு இருந்தது. அதேபோல் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களிடத்திலும் அவருக்கு ஒரு கணிசமான நல்ல ஆதரவு இருந்தது. அன்றைய சூழலில் அவர் கட்சி தொடங்குகிற பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை அவர் ஆதரித்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். அவரும் 77 கூட்டணி அமைச்சு தான் முதல்ல நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான இடங்களிலே வெற்றி பெற்றார். 39 தொகுதியில் 38 இடங்களில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது. அதிமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்து வெற்றி பெற்றது. அதன் பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்றார். திடீரென அவர் முதலமைச்சர் ஆகவில்லை. அண்ணாவும் அதே போல் திடீரென ஆட்சி அதிகாரத்திற்கு வரவில்லை என்பதை, இந்த கடந்த கால வரலாறுகளை இப்பொழுது நானே முதலமைச்சர் என கூறிக்கொள்வதற்கு அவருக்கு உரிமை உண்டு, ஆசை உண்டு. அந்த ஆசையில் நான் மண்ணு போட விரும்பலை. ஆனால் 67 தேர்தலையும் 77 தேர்தலையும் ஒப்பிட்டு அதே போல் 2026 நடைபெறக்கூடிய தேர்தலில் ஒரு மாபெரும் மாற்றம் ஏற்படும் என்கிற அந்த கனவு, அதற்கு சொல்லப்படுகிற உதாரணங்களும் காரணங்களும் ஏற்புடையது அல்ல, அவ்வளவு எளிதல்ல. ஒரு மக்களின் ஆதரவை பெறாமல்
எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட முடியாது. அது அவ்வளவு எளிதானது அல்ல. அது ஒரு கடினமான முத்தரசன், பாதை. அவர் வந்து மக்களின் எம்ஜிஆரும் ஆதரவை அல்ல, பெற வேண்டும் என்று அண்ணாவும் அல்ல. சொன்னால் அண்ணா ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அத்தனை ஆண்டு காலம் ஆனது. எம்ஜிஆரும் அரசியல்ல, சினிமாவில் மட்டும் இல்லை, அரசியலும் நெடுங்காலம் இருந்ததால் அவரால் ஒரு பெரிய கூட்டணியை அமைத்த பிறகுதான் அமைக்க முடிஞ்சதுன்றீங்க. நான் 67 77 மாதிரி ஆட்சி மாற்றம் சாத்தியமில்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வர்றீங்க. ஆனால் விஜய் இன்று சொல்வது, கடந்த ஒரு பேச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் சொன்னது வந்து ஒரு கூட்டணி ஆட்சியை நாங்கள் அமைப்போம், எங்க தலைமையில கூட்டணி அமைப்போம் சொன்னார். இப்போதும் அதே நிலைப்பாடு தான். அவர் தான் முதலமைச்சர், அவரை முதலமைச்சர் ஆக்குறதுக்காக தான் நாங்க இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், இப்போ எதிர்க்கட்சியாக செயல்படுறோம், எதிர்க்கட்சி தலைவரே அவர் தான் என்று அவர் கட்சியில் இன்னொருத்தர் பேசுறார். 45 எம்எல்ஏ சீட்டுக்காக நாங்க வந்து போய் நிக்க மாட்டோம், ஆட்சி மாற்றம் தான்ற ஒரு இடத்துக்கு வர்றாங்க. இது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு யங்கஸ்ட் பார்ட்டி, ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்கள் அந்த கட்சியில, ரொம்ப அரசியலுக்கு இதுவரை வராதவர்கள் அந்த கட்சியை நோக்கி வந்திருக்கிறாங்க. சாமானியர்களுக்கான கட்சி, பண்ணையார்களுடைய கட்சி இல்லை அப்படின்லாம் அவர் டிக்ளேர் பண்றாரு. ஒரு இளம் கட்சி, ஒரு வசீகரமான மக்களால் விரும்பப்படுற ஒரு நடிகர் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, களத்தில் அவங்க இல்லாமல் சொல்லலையே. 20 வருஷமா அவரும் விஜய் ரசிகர் மன்றம்லாம் நடந்திருக்கு, தொடர்ந்து இப்போ ஓராண்டா பேசிட்டு இருக்கிறாரு பல பிரச்சனைகளை பற்றி. இப்போ திடீரென்று வந்துட்டார், ஒரு வருஷத்துல எப்படி ஆட்சியை பிடிக்க முடியும்னு கேட்கறது எப்படி சரி? ஒரே வருஷத்துல ஆம் ஆத்மி ஆட்சியை பிடிக்கலையா கெஜ்ரிவால்? இல்லை இல்லை, அவர் வந்து சொல்கிறாரு கூட்டணி ஆட்சிங்கிறாரு, கூட்டணியில் பல பேரை சேர்ப்பங்கிறாரு. இவருடைய கட்சியினுடைய ஆட்சியை ஆதரித்து இவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற கட்சி இதுவரையில் பகிரங்கமாக அறிவிக்கப்படவில்லை. இதுவரை ஒரு கட்சி கூட அறிவிக்கலை, எந்த கட்சின்னு சொல்லலை. இன்னொரு பக்கத்தில் சொல்கிற பொழுது திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் உடையும் அப்படின்னு அதை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாகி உணர்னு ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி திமுக கூட்டணி உடையும்னா எந்த கட்சி உடையுது? காங்கிரஸா, விடுதலை சிறுத்தைகளா, அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளா, அல்லது மற்ற மதிமுகவா, மற்ற தோழமை கட்சிகளா? எந்த கட்சி இதுவரையிலும் எந்த ஒரு கட்சியும் அப்படி அறிவிக்கலை. தொடர்ந்து இந்த கட்சிகள் இணைந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக கொள்கை ரீதியாக செயல்பட்டு வருகிறது. ஒவ்வொரு இயக்கத்திலும் அது பங்கேற்கிற பொழுது இந்த அணி தொடரும் என்று இந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களால் அனைவராலும் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. ஆக இந்த அணியிலிருந்து வருவதற்கு எந்த ஒரு கூட்டணியும் தயாராக இல்லை. இந்த கூட்டணி பலப்பட வேண்டாம், இதுதான் தமிழ்நாட்டிற்கு உகந்தது என்று வலியுறுத்தி வருகிறவர்கள். இவர் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற கட்சி எது? அதிமுகவா, அல்லது பாஜகவா, அல்லது பாமகவா, அல்லது தேமுதிகவா? எந்த அரசியல் கட்சி விஜயை நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட்டணி சேர்வோம் என்று இதுவரையில் எந்த கட்சியும் அறிவிக்கவில்லை. அந்த கட்சி தொண்டர்கள்ட்ட நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லிக் கொள்வதற்கு அவருக்கு உரிமை உண்டு. அதை கேட்டு அந்த கட்சி தொண்டர்கள் ஆரவாரம் செய்து கைத்தட்டுவதற்கும் அவர்களுக்கும் உரிமை உண்டு, அதை நான் மறுக்கலை. ஆனால் நான் தான் முதலமைச்சர், நான் கூட்டணி அமைப்பேன் என்று சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் இதுவரையில் ஏற்படவில்லை. இதுவரையும் ஏற்படாத நிலையில் அவர் திரும்ப திரும்ப அதை சொல்லி வருகிறார். ரெண்டாவது, சாமானியர்களுடைய கட்சி என்று அவர் சொல்லுகிறார். முதல்ல இவர் சாமானியரா? இவர் ஒன்றும் சாமானியரா இல்லையா? இவர் பணத்திற்கு பெற்ற தொகை எவ்வளவு என்பதை இவர் பகிரங்கமாக தெரிவிப்பாரா? வெள்ளைப்பணம் எவ்வளவு, கருப்பு பணம் என்பது எவ்வளவு என்பதை பகிரங்கமாக தெரிவிப்பாரா? அந்த கட்சியில் சாதாரண தொண்டர்கள் இருக்கலாம், எல்லா கட்சியிலையும் சாதாரண தொண்டர்கள் தான் இருக்கிறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் சாதாரண தொண்டர்கள் தான் இருக்கிறாங்க, ஏழை எளிய மக்கள் தான் இருக்கிறாங்க, தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, விவசாயிகள் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய நாளிலிருந்து சாமானிய மக்கள், ஏழை எளிய மக்கள் ஆதரவோடு தான் அந்த கட்சி இயங்கி கொண்டு இருக்கிறது. ஆகவே தனது கட்சி மட்டும்தான் சாதாரண மக்களின் கட்சி, மற்ற கட்சியெல்லாம் சாதாரண மக்களை கொண்ட கட்சி அல்ல, எல்லாம் ஆக பெரிய பணக்காரர்களை கொண்ட கட்சி என்று பேசுவதை மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. ஒவ்வொரு அரசியல் கட்சியில் இருக்க தொண்டர்களும் இதை பார்த்து நகைக்க மாட்டாங்களா? ஆகவே இப்படியெல்லாம் நிதி விவகாரத்துல ஹிந்தின்ற ஒரு சொல்ல முதலமைச்சர் மொழி திணிப்பு பற்றி திரு விஜய் பேசுறாரு. அடுத்து அவர் சொல்றது வந்து பணம் தரமாட்டோம்னு அவங்க சொல்றது தப்பு, பணம் தர வேண்டியது கடமை, கேட்டு வாங்குறது உங்க உரிமை. அதை செய்யாம 2 கட்சிகளும் திமுகவும் பாஜகவும் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், மக்களை ஏமாற்ற பார்க்கறாங்கன்றாங்க. இதை நாடகமா நீங்க பாக்குறீங்களா? நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவர் ஒரு நடிகர் என்கிற முறையில் அவர் இதுவரையில் ஆற்றி வந்த பணி
திரைப்படத்துறையில் தான் இப்பொழுதும் அவர் பணியாற்றி கொண்டு இருக்கிறார். அந்த துறையில் அவருக்கு என்ன வேடம், என்ன வாய்ப்பு அளிக்கப்படுகிறதோ அதை மிக சிறப்பாக அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அதை மறுப்பதற்கு இல்லை. ரொம்ப நல்லா நடிக்கக்கூடிய நல்ல சிறந்த நடிகர் என்பதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் பணம் கொடுக்க வேண்டிய 2512 கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு கல்விக்கு கொடுக்க வேண்டிய அந்த தொகையை ஒன்றிய அமைச்சருக்கு சொல்லுகிறார். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான், தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டால்தான் நான் கொடுப்பேன், இல்லை என்றால் கொடுக்க முடியாது, அப்படி கொடுப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை என்று பகிரங்கமாக அவர் தெரிவிக்கிறார். மாநில அரசு அந்த நிதியை பெறுவதற்கு போராடுகிறது. தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம். ஒன்றிய கல்வி அமைச்சர் சொல்கிறார், நாங்கள் 5000 கோடி தர்றங்கிறாரு. நீ 10,000 கோடி கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம், மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறார். தமிழ்நாடு அரசு சொல்கிறது. இது தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாடு அரசு அல்லது திமுக பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை. அவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள். கொடுக்க மறுப்பதை கண்டிப்பதற்கு பதிலாக நீங்கள் கேட்டு இவர்கள் உரிமையை பெற வேண்டும், 2 பேரும் நாடகம் ஆடுகிறார்கள் என்று சொல்வது ஏற்புடைய கருத்தல்ல. 2 பேரையும் எப்படி சமமாக ஒன்றாக்க முடியும்? அடிக்கிறவனையும் அடி வாங்குறவனும் ரெண்டும் ஒன்று தான் என்று விஜய் சொல்லுகிறார். ஓங்கி அடிக்கிறான் அவனும் ஒன்று தான், மோசமாக பலமாக அடிபடுகிறவனும் ஒன்று தான் என்று சொல்வதை எப்படி யதார்த்தமாக ஏற்க முடியும்? யதார்த்தத்திற்கு புறம்பான கருத்தை சொல்லுகிறார். அவருக்கு துணிவு இருந்தால் ஒன்றிய அரசாங்கத்தை பகிரங்கமாக அவர் கண்டிக்க வேண்டும். ஒன்றிய அரசு இப்படி நிபந்தனை விதிப்பது சரியல்ல, அந்த நிதியை உடனடியாக தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் என்று அவர் துணிச்சலாக சொல்ல வேண்டும். அதிலிருந்து அவர் நழுவுகிறார். கழுவிய மீனில் நழுவுன மீன் மாதிரி நழுவி செல்கிறார். நழுவி சென்று என்ன சொல்கிறாருன்னா, அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க கேட்குறாங்க, 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுகிறார்கள், 2 பேரையும் எப்படி சரிசமமாக எப்படி பார்ப்பது? இதிலிருந்து அவருடைய கொள்கை நிலை என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தெளிவில்லை இந்த கொள்கையில். அவருக்கு இந்த தேசிய கல்விக் கொள்கை குறித்தும் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்வது குறித்தும் ஒரு தெளிவான அரசியல் திணிப்ப எந்த மொழி திணிப்பையும் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு தானே அவர் சொல்றாரு. அதுல ஒரு தெளிவு இருக்கிற மாதிரி. மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப அவர் ஒன்றிய அரசாங்கத்தை தானே கண்டிக்கணும். நீங்க இப்படி திணிப்பது சரியல்ல, நிதியை கொடுங்கன்னு தானே சொல்லணும். நிதியை கேட்கிறவரையும் நிதியை கொடுக்க மறுக்கிறவரையும் 2 பேரையும் சமமா பார்ப்பது எப்படி? இங்கே தான் ஊசலாட்டம். அவர் சொல்றாரு, நாங்கள் இந்தியை ஏற்கவில்லை, மும்மொழி கொள்கையை ஏற்கவில்லை, இருமொழி கொள்கை தான், தேசிய கல்விக் கொள்கை ஏற்கவில்லை என்று சொல்லிவிட்டு அடுத்து அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவர்கள் கொடுக்க வேண்டும், இவர்கள் கோரி பெறணும், 2 பேரும் நாடகம் ஆடுகிறார்கள் என்று 2 பேரையும் சமநிலைப்படுத்துவது இங்கே தான் குழப்பம் வருகிறது. இங்கே இடத்துல குழப்புறார். அதாவது திமுகவை ஆதரிக்க வேண்டியதில்லை, திமுகவை அரசியல் ரீதியாக எதிர்ப்பது அவருடைய ரைட்டு, அவருடைய உரிமை, அதை நான் மறுக்கலை. ஆனால் இந்த இடத்தில் தவறு செய்வது யார்? உண்மையான குற்றவாளி யார்? உண்மையான குற்றவாளி ஒன்றிய அரசு தான். ஒன்றிய அரசு ஒரு எதேச்சகார அரசாக செயல்படுகிறது. ஏதோ மன்னராட்சி என்கிற முறையில் அது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. மன்னர் கொடுக்க முடியாதுங்கிறாரு. மாநில அரசு என்ன ஒன்றிய அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்ட அரசுகளா? இவங்க என்ன குறுநில மன்னர்களா? அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணுங்கிறதுக்கு அவங்க கொடுக்க மறுப்பது அரசியல் ரீதியாக தவறு. அவர் சொல்கிறாரு, ஒன்றிய கல்வி அமைச்சர் சொல்கிறாரு, சட்டத்தில் இடம் இல்லைங்கிறாரு. எந்த சட்டம் சொல்லுது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நிதி கொடுக்க வேண்டும் என்று எந்த சட்டம் சொல்லுகிறது என்று முதலமைச்சர் உங்களை போலவே திரு முத்தரசன், உங்களை போலவே திரு சண்முகம் சிபிஎம் தலைவர் மாநில செயலாளர் சொல்றாரு, பிஜேபியை பேசும்போது மட்டும் பூடகமாவும் பதுங்கியும் பேசுறாரு. எப்ப ஆரம்பத்துல பேசும்போது பாசிசம் பாயாசம்னா ஏதோ கொஞ்சம் அரசியல் புரிதல் இல்லாம பேசுறாருன்னு நினைச்சோம். இப்ப மீண்டும் அதையே பேசுகிறார். பாயாசம் பாசிசம்னு. பாசிசம்ன்றது பயங்கரமானது, படுகொலை கூட செய்யும். பாயாசம் அப்படி கிடையாது, சுவையானது உடல்நலத்துக்கு நல்லதுன்றாரு. இது பிஜேபியை எதிர்க்க தயங்குறாருன்ற ஒரு ஆர்கியூமெண்ட்டை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதாவது பாசிசம் என்பதற்கான பொருளை விஜய் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக 2ஆம் உலகப் போர் குறித்தும் ஹிட்லர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஏராளமான புத்தகங்கள் தமிழிலேயே வந்திருக்கின்றன. அதை வாங்கி அவர் தயவு செய்து படிக்க வேண்டும். அந்த 2ஆம் உலகப் போரில் பாசிசம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஹிட்லர் மேற்கொண்ட அந்த தவறான கொள்கையை, அந்த தவறான முயற்சியை எதிர்த்து போராடி 2 கோடி பேர்
உயிர் பலி கொடுத்திருக்கிறார்கள். 2 கோடி பேர், ஒருவர் இருவர் அல்ல. சோவியத் நாட்டைச் சேர்ந்த செஞ்சேனை படை 2 கோடி பேரை உயிரிழப்பு செய்து மகத்தான சாதனை படைத்து உலகத்தின் ஜனநாயகத்தை காப்பாற்றியது. இதை தெரிந்து கொள்ள வேண்டும். பாசிசத்தை போய் பாயாசம் என்ற ஒரு தொடக்கத்தில் குறிப்பிட்டார். இப்பயும் திரும்ப திரும்ப அப்படியே தான் சொல்லுவது மாதிரி தெரிகிறது. அது எப்படி பாயசமாக இருக்க முடியும்? பாசிசம் என்பது மாற்று கருத்தை ஏற்காது. பாயசம் என்பது கடுமையான அடக்குமுறையை மேற்கொள்ளும். பிற கட்சிகளை அனுமதிக்காது, மாற்று கருத்தை ஏற்காது, பிற கட்சிகளையும் ஏற்காது. ஒரே கட்சி ஆட்சி முறை, இதுதான் பாசிசம். அந்த பாசிசம் குறித்து சொல்லுகிற பொழுது திரு விஜய் அவர்கள் அதை பாயாசம் என்கிறார். பாயசமும் ஒன்றா? இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு, இடைவெளி, அதை புரிதலில் இருக்கிற பிரச்சனையா அல்லது எழுதி கொடுத்தவர்கள் தவறாக எழுதி கொடுத்து விட்டார்களா என்று தெரியவில்லை. திமுக ஆட்சியையும் அது பாசிஸ்ட் அரசு அப்படின்ற கோணத்துல சொல்றாரு அப்படின்ற ஒரு இடத்தை தான் நாம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. நன்றி திரு முத்தரசன். ஆலூர் ஷானவாஸ் அவருடைய கோணத்தை கேட்கணும். தாவேகா தலைவர் விஜய் இன்றைக்கு பேசியிருக்க பேச்சு சார்ந்த உங்களுடைய சிந்தனை என்ன? நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கிறதா? ஒரு கிளாரிட்டி எந்த திசையில போறாரு அப்படின்னு இன்னைக்கு ஒரு தெளிவு பிறந்து இருக்கிறதா? விஜயுடைய ஒவ்வொரு பேச்சுக்கும் பொழிப்புரை வழங்குவதற்கு தனியாக ஆள் வைக்கணும் போல இருக்கு. அவர் எந்த கட்சியை எதிர்க்கிறாருன்னு தெரியல, எந்த கட்சியை ஆதரிக்க போறாருன்னு தெரியல, எந்த கொள்கையை சொல்லி பேசுறாருன்னு தெரியல. அதையெல்லாம் அப்புறம் நம்மளா புரிஞ்சுக்கிட்டு மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாரு, இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறாரு, புதிய கல்விக் கொள்கையை தான் எதிர்க்கிறாரு, கொள்கை எதிரின்னு பாஜகவை தான் சொல்றாரு, அரசியல் எதிரின்னு ஆளும் திமுகவை தான் சொல்றாருன்னு அப்படி நாமளா புரிஞ்சுக்கிட்டு தான் கருத்துக்களை சொல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு தெளிவின்மை அவருடைய பேச்சில் எப்போதும் இருக்குது. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு கட்சியை தொடங்கி ஒரு மாநாட்டை போட்டார். அதுக்கப்புறம் ஒரு அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்றார். இப்போது ஒரு 3வது மேடை, ஓராண்டு நிறைவு 2ஆம் ஆண்டு தொடக்கம்னு. இந்த ஓராண்டு நிறைவு என்கிற இந்த இடத்துல ஓராண்டில் அவற்றிலிருந்து எந்த விதமான ஒரு பெரிய அரசியல் செயல்பாட்டையும் பார்க்க முடியல. களத்தை தன்பக்கம் ஈர்ப்பதற்கான எந்த ஒரு செயல் திட்டமும் அவற்றை இல்லை. இப்போ 2ஆம் ஆண்டுக்கு வந்துட்டார். இன்னும் தேர்தலுக்கு ஒரு 10 மாதங்கள் தான் இருக்குது. அநேகமாக இந்த டிசம்பருக்கு பிறகு அந்த தேர்தல் சூடு ஆரம்பிச்சிடும். அப்போ இப்போ நம்ம மார்ச் நெருங்க போகிறோம். இந்த 10 மாதத்தில் அவர் அப்படி என்ன புரட்சியை செய்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆளுங்கட்சியாக வந்துட போகிறாருங்கிறதும் தெரியல. ஏன்னா இந்த நிமிடம் வரை அவர் களத்துக்கு போகலை. அவருடைய கட்சியினருக்கு அவர் மக்களை நம்புறார் சார். மக்கள் அவர் போன உடனே மக்கள்கிட்ட ஒரு பெரிய எழுச்சி வரும். அடுத்த மாதத்துல இருந்து அவர் பயணம் செய்ய போறாரு. உங்க கட்சியில இருந்து இந்த கட்சிக்கு போயிருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா தான் சொல்றார், அடுத்த பல வாரங்களுக்கு அவர் எதிர்க்கட்சி தலைவர், அதற்கு பிறகு முதலமைச்சர், 45 சீட்டுக்காக நாங்க வந்து கட்சி தொடங்கல அப்படின்னு அண்மையில் அந்த கட்சியில சேர்ந்த ஆதவ் அர்ஜுன் வந்து ஒரு பொழிப்புரை தந்திருக்கிறார். அவரோட பேச்சுக்கு முன்னுரையே தந்திருக்கிறாரு. அப்போ நீங்க தேர்தலுக்கு தயாராயிட்டாங்க, ஒரு பெரிய அணி அமைத்து அவரை முன்னிறுத்தி முதலமைச்சராக முடியும்னு திரு விஜய் நம்புறாரு. வரலாறு படைப்போன்னு சொல்றத நீங்க சர்வசாதாரணமா டிஸ்மிஸ் பண்றீங்களா ஆலூர்? இல்லை, அந்த மேடையில் பேசிய மூவரில் விஜயும் இதுவரை தேர்தலை சந்திக்காதவர், ஆதவ் அர்ஜுன் அவர்களும் இதுவரை தேர்தலை சந்திக்காதவர், தேர்தலில் போட்டியிடாதவர்கள் 2 பேரும். தேர்தல் களத்தை சந்தித்தவர் என்கிற அடிப்படையில் பார்த்தா பிகே தான் இருக்கார். அவருடைய கட்சியை தொடங்கி அவர் தேர்தல் களத்தை சந்திச்சு பார்த்தாரு. அவர் என்னவா ஆனாரு அப்படிங்கிறதும் நமக்கு கண்முன்னே சாட்சியா இருக்கு. அப்போ இந்த வியூக வகுப்பாளர்களால் பீகார்ல அவர் என்னவா ஆனாரு? எல்லா கட்சிக்கும் ஆலோசனை சொல்லக்கூடியவர், எல்லா கட்சியினுடைய வெற்றியை முன்கூட்டியே கணிக்கக்கூடியவர். அவருக்கு இந்த நிலைமை தான் ஆகும், டெபாசிட் போகும்னு அவரால் கணிக்க முடியவில்லையாங்கிற கேள்வி இருக்கு. அது ஒரு பக்கம். எந்த ஒரு கட்சியும் தேர்தல் வியூக வகுப்பாளர்களை கொண்டு வந்து ஒரு கூட்டணி கட்சி தலைவரை காட்டுவது போல அல்லது தன் கட்சிக்கு ஆதரவான ஒரு கட்சி தலைவரை காட்டுவது போல மேடையில் ஏற்றி காட்டினது கிடையாது. பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ண சொல்லுவாங்க, ஒர்க் பண்ணதுக்கு காசை வாங்கிட்டு போப்பான்னு பற்றி விட்டுருவாங்க. இதுதான் பார்க்குறோம் எல்லா கட்சியிலையும். தமிழ்நாட்டில் இதே பிகேக்கு அதுதான் நடந்துச்சு. 2021 தேர்தலில் திமுக கமிட் பண்ணாங்க, வேலை முடிஞ்சோன்னு அனுப்பி விட்டாங்க காசை கொடுத்து. ஆனால் கூட்டணி கட்சி தலைவரை கொண்டு போய் மேடையில் கையை கோர்த்து காட்டுறது மாதிரி பிகேவே எந்த கட்சியும் மேடை ஏற்றல. அந்த பிழையையும் இன்றைக்கு விஜய் செய்கிறார். அப்போ அரசியல் குறித்து அவருக்கு ஒரு விரிந்த பார்வை இல்லை, ஒரு தெளிவு இல்லைங்கிறத காட்டுது. அந்த பிகே என்ன பண்ணுறாருனா, இவருடைய 2ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இவர் தொடங்கிய முதல் அரசியல் நிகழ்வு என்பது மும்மொழி கொள்கையை எதிர்த்து, இந்தி திணிப்பை எதிர்த்து ஒரு கையெழுத்து இயக்கம். அந்த கையெழுத்து இயக்கத்தில் இவர் கூட்டிகிட்டு வந்த ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவரான பிகே கையெழுத்து போட மாட்டேன்ட்டார். அப்போ முன்னுக்கு பின் முரண்பாடு, குழப்பத்திற்கு மேல் குழப்பம்,
தெளிவில்லாத ஒரு பயணமாக அது வந்து நிற்கிது. இதில் என்னன்னா பிஜேபி எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. பிஜேபியை களத்தில் எதிர்ப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு 2024 தேர்தலில் கிடைச்சிது. அதாவது அரசியல் எதிரியை காட்டிலும் முதன்மை எதிரி யாருன்னா கொள்கை எதிரி தான். அரசியல் எதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு அவர் அரசியல் எதிரியா திமுக சொல்றாரு, நாளைக்கே இவருடைய அரசியல் எதிரி வேற கட்சியா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனா கொள்கை எதிரி அப்படி இல்லை, மாறாதது. கொள்கை எதிரி அந்த கொள்கையை அவங்க மாத்திக்கிட்டா மட்டும்தான் மாறுமே தவிர, பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்றாருன்னா பிஜேபி அவங்க கொள்கையை எந்த காலத்திலே மாத்திக்க மாட்டாங்க. அப்ப பிஜேபி எதிர்ப்பு என்பது நிலையானது. அவருக்கு அரசியல் எதிரியை விட நிலையான எதிரி கொள்கை எதிரி. அந்த கொள்கை எதிரியை களத்தில் வீழ்த்துவதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அவர் கட்சி தொடங்கிய பிறகு 2024 தேர்தலில் கொள்கை எதிரியை வீழ்த்துவதற்கான தேர்தல் அது இருக்கும்போது அதை அவர் சந்திக்கல. அதற்கு பிறகு வந்த எந்த இடைத்தேர்தலையும் அவர் சந்திக்கல. அப்போ களத்துக்கே போகாம ஒரு முறை கூட தேர்தலை சந்திக்காம எடுத்த எடுப்பிலேயே 2026 தேர்தலுக்கு வருவேன், உடனடியாக இப்போதிலிருந்தே நான் வந்து அதுக்கான வேலையை ஆரம்பிப்பேன், ஆட்சியை பிடிச்சிருவேன்னு சொல்வது இதுவரையிலும் தேர்தல் அரசியலில் எங்கும் நடக்காதது, குறிப்பாக தமிழ்நாட்டில் நடக்காதது. இவர் சொல்லக்கூடிய 67 தேர்தல் 77 தேர்தல் கூட இவரை போன்று இப்படி தேர்தலுக்கு 6 மாதத்திற்கு முன்னால் 10 மாதத்திற்கு முன்னால் பூத் ஏஜென்ட்ஸ்லாம் போட்டு உடனடியாக போய் ஆட்சியை பிடிச்சது கிடையாது. 67 தேர்தல் என்பது அண்ணாவை முன்னிறுத்திய தேர்தல். அதற்கு முன்னால் திமுக 20 ஆண்டு காலம் பயணித்திருக்கிறார்கள். தேர்தல் அரசியலில் வந்த பிறகும் கூட தேர்தலில் போட்டியிடாமல் சில காலம் இருந்துவிட்டு 57 தேர்தலை சந்திச்சு 15 சீட்டை பிடிச்சு, 62 தேர்தலை சந்திச்சு 50 இடத்தை பிடிச்சு, அதுக்கப்புறம் 7 கட்சி கூட்டணி அமைச்சு 67 தேர்தலில் ஆட்சியை பிடிச்சாங்க. அன்னைக்கு இருந்த மொழி போராட்ட சூழல், அன்னைக்கு இருந்த பிரச்சனைகள், அதை மையப்படுத்தி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த தேர்தலை சந்திச்சார்கள், ஆட்சியை பிடிச்சாங்க. அது மாதிரி இவற்றை எந்த ஒரு பயணத்தையும் நம்மளால ட்ராக்கை காட்ட முடியல. 77 கூட எம்ஜிஆர் ஒரு கூட்டணியாகத்தான் தேர்தலை சந்தித்தார். அன்னைக்கு திமுக தான் தனியாக தேர்தலை சந்தித்தார்கள். அவரும் கூட அவரிடம் இருந்தவர்கள் முழுக்க முழுக்க அரசியலில் பயிற்சி பெற்றவர்கள். திமுக மாவட்ட செயலாளர்களாக, ஒன்றிய செயலாளர்களாக, பல்வேறு பொறுப்புகளில் முதன்மை பொறுப்புகளில் இருந்த அரசியல் நிர்வாகிகளைத்தான் அவர் வந்து அமைப்பா கட்சியா மாத்தினார், திரும்ப இன்னொரு கட்சியா மாத்தினார். அப்ப அரசியல்ல நெடுங்காலம் பயணித்து வந்தவர்கள், பயிற்சி பெற்றவர்கள், முழுமையான களத்தை அறிந்தவர்கள், தேர்தலிலும் வென்றவர்கள். திமுக இருந்து பல்வேறு பொறுப்புகளை, எம்ஜிஆர் உட்பட சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் திமுக, பல்வேறு பொறுப்புகளை தேர்தல் அரசியலிலும் இருந்தவர்கள் போய் இன்னொரு தேர்தலை சந்திப்பது எளிதானது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அவரும் கூட்டணியை வச்சு தான் போனாரு. அப்புறம் இடைத்தேர்தலை சந்திச்சார் எம்ஜிஆர். ரொம்ப குறிப்பா அதுதான் கட்சியை தொடங்கினவொன்னு அவர் செய்தது இடைத்தேர்தலை சந்திச்சது தான். அந்த இடைத்தேர்தலில் அவர் பெற்ற வெற்றி தான் அவர் மீது கவனத்தை குவித்தது. அப்ப இவர் தான் இனி வெற்றி பெறுவார் என்பதற்கான இடைத்தேர்தலை தொடங்கும் போதே திரு விஜய் வந்து ஒரு கிளாரிட்டியை கொடுத்துட்டாரு. 2026 தேர்தல் தான் இலக்கு. ஆட்சியை அந்த தேர்தலில் நேரா போட்டிட்டு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி முதலமைச்சர் ஆவது அப்படின்றதான் இலக்கு. அதுவரை எந்த தேர்தலையும் போட்டியிட மாட்டோம், இடைத்தேர்தலும் போட்டியிட மாட்டோம், பார்லிமெண்ட் எலெக்ஷனும் போட்டியிட மாட்டோம். இலக்கு 2026 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சார், குறி அது. அதை நோக்கி போறாங்க. நீங்க மற்றதெல்லாம் ஏன் கண்டெஸ்ட் பண்றேன்னு கேக்குறீங்க. அப்போ நீங்க 67 தேர்தலை உதாரணமா சொல்லாதீங்க, 77 தேர்தலை உதாரணமா சொல்லாதீங்க, விஜயகாந்த் அவர்களுடைய வருகையும் அவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆனதையும் உதாரணமா சொல்லாதீங்க. விஜயகாந்த் அவர்கள் கட்சியை தொடங்கி 2 கட்சியும் கடுமையாக எதிர்த்து திமுகவுக்கு நான் தான் மாற்றுன்னு சொல்லி களத்துக்கு போய் வீரியமா செயல்பட்டு மிக தீவிரமான போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்து அவர் முதல்ல போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக உள்ள போய் அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் 12 விழுக்காடு வாக்கு பெற்று அதற்கு பிறகு அதிமுக கூட்டணி வச்சு தொகுதிகளை பெற்று எதிர்க்கட்சி தலைவர் ஆனார். அதுக்கே ஒரு மிகப்பெரிய ட்ராக் இருக்கு. அப்ப விஜயகாந்த் உங்களுக்கு ரோல் மாடல் கிடையாது, எம்ஜிஆர் உங்களுக்கு ரோல் மாடல் கிடையாது, அண்ணா உங்களுக்கு ரோல் மாடல் கிடையாது. ஏன்னா நீங்க குறிப்பிடக்கூடியவர்கள் எல்லாம் வேறு வகையில் களத்தை சந்தித்து வந்தவர்கள். நீங்க அவர்கள் செய்த எதையுமே செய்யாம அவங்கள மட்டும் ரோல் மாடலாக எடுத்து அவங்க செஞ்சது போல, அவங்க ஆட்சியை பிடிச்சது போல, அவங்க எதிர்க்கட்சி தலைவர் ஆனது போல நானும் ஆயிடுவேன்னு சொன்னா அது நீங்கள் சொல்லக்கூடிய உதாரணங்களுக்கே பொருந்தாததாக இருக்குது. அதுதான் நம்ம சுட்டி காட்டுறோம். நீங்க தாராளமா களத்துக்கு வாங்க. ஒரு பலமுனை தேர்தலுக்கு வந்துருச்சு இந்த தேர்தல். அதாவது திமுக கூட்டணி ஒன்று, அதிமுக கூட்டணி ஒன்று. இன்னைக்கு அமித்ஷா சொல்றாரு அடுத்து என்டிஏ ஆட்சி தான் 2026 பிஜேபி கூட்டணி ஆட்சின்றாரு. சீமான் தனித்து போட்டின்னு சொல்றாரு. இப்ப விஜயும் 2026 ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாரு, பிரைமரி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ்னு. அப்போ ஒரு பலமுனை போட்டி அப்படின்னு வரும்போது தான் ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு விஜய் நம்புறாரா?
பலமுனை போட்டி என்றால் அது ஆளும் திமுகவுக்கு, குறிப்பாக வலிமையான கூட்டணியை தன் பக்கம் வைத்திருக்கிற திமுகவுக்கு, பிஜேபி எதிர்வாக்குகளை அணிதிரட்டி தன் பக்கம் வைத்திருக்கிற திமுகவுக்கு, பிஜேபி எதிர் அரசியலை இன்றும் களத்தில் தீவிரமாக முன்னெடுக்கிற திமுகவுக்கு தானே வரும். அப்படி பார்த்தா கூட அந்த விழுக்காட்டு சதவீதத்தை பார்த்தா கூட நீங்கள் யாருக்கு அதிகமாக வருது? நீங்கள் சிறுபான்மையினர் ஓட்டை எப்படி வென்றெடுக்க முடியும்? தலித் மக்கள் ஓட்டை எப்படி வென்றெடுக்க முடியும்? பல கணக்குகள் போட்டு பாருங்கள். பிஜேபி எதிர்வாக்குகளை எப்படி நீங்கள் வென்றெடுக்க முடியும்? அப்படின்னா பிஜேபி எதிர்ப்பு அரசியலை நீங்கள் திமுகவை விட, திமுக கூட்டணியை விட தீவிரமாக செய்யணும். இவங்க அதில் போதாமையாக இருக்காங்க, இவங்க என்ன எதிர்க்கிறாங்க, நான் எதிர்க்கிறேன் பாரு, இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, நான் கேட்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவர் களத்துக்கு வரணும். முதலமைச்சர் சொல்கிறாரு, ஒரு 2000 கோடி முக்கியம் இல்லை, 2000 ஆண்டு காலம் இந்த மக்களை பின்னோக்கி இழுக்க நான் தயார் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் அதில் இருக்குது. இந்தி எழுத்துக்களை இங்கே அழிக்கிறத பற்றி பிஜேபி கேட்குறாங்க. இந்திக்காரங்க இங்கே வந்தால் எப்படி இந்த ஊரை தெரிஞ்சுக்குவாங்கன்னு, தமிழ்நாட்டுக்காரங்க எப்படி வட மாநிலங்களில் போகும்போது தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்படி தெரிஞ்சுக்கட்டும்னு சொல்கிறாரு, அடிக்கிறாரு. இந்த குரல் விஜய்கிட்ட இருந்து வருதா? அவர் இந்திங்கிற பேரையே சொல்லலையே, அந்த எழுத்தின் பேரையே, அந்த மொழியின் பேரையே சொல்லலையே. அப்போ நீங்க பட்டும் படாமையுமா ஒரு அரசியல் பண்ணி எப்படி களத்துல மக்களை வென்றெடுப்பீங்க? திமுகவை நீங்க விஜய் கட்சியுடைய ஆதரவாளர் தீவிரமான அரசியல் பண்ணுங்க. ஷாகுல் அமீதோட கோணத்தை கேட்கல. திரு ஷாகுல் அமீத், திரு முத்தரசன் அவர்களும் ஆலூர் ஷானவாஸ் எம்எல்ஏ அவர்களும் ஏராளமான பார்வைகளை முன் வச்சிருக்கிறாங்க. சாத்தியமில்லை, எம்ஜிஆர் அண்ணாவை உதாரணம் காட்டுறது இதற்கு பொருந்தாதுன்ற ஒரு கோணத்தை சொல்றாங்க. பிஜேபி எதிர்ப்பு அப்படின்ற ஒன்றுல ஒரு தெளிவில்லை அப்படின்னு சொல்றாங்க. உங்க கருத்து என்ன சார்? அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய ஐயா முத்தரசன் அவர்கள் மிகப்பெரிய பழுத்த அரசியல்வாதி, நல்ல அரசியல் அனுபவம் படைத்தவர். அவருக்கு நன்றாக தெரியும், அரசியலில் 24 மணி நேரம் என்பது ஒரு போதிய காலம்தான். இன்னும் 10 மாதங்கள் இருக்கின்ற பொழுது ஒரு தேர்தலுக்கு இந்த அமைப்பு மாறவே மாறாது என்று எப்படி அவர் உறுதிபட கூறுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. முதலில் அவர் சார்ந்திருக்க கட்சி முரண்பாடு வருமா வராதா என்பதே அவருக்கே தெரியாது. நாளை என்ன முரணும் வரலாம். அரசியலுக்கு மாத்திரம் ஐயா கலைஞர் சொல்வது போல எல்லாமே சாத்தியம் என்கின்ற நிலைதான் இருக்கிறது அரசியலில். அரசியலில் நாம் எத்தனையோ மாற்றங்களை பார்த்துருக்கிறோம். காலையில் கூட்டணிக்காக பேச வருவாங்க, சாயந்தரம் அம்மையார் ஜெயலலிதாட்ட போய் சரணடைவாங்க. இப்படி முதல் நாள் வரைக்கும் மிக மாறுபட்ட கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கவங்க அடுத்த நாள் அந்த கட்சியில் வேட்பாளர் நிற்பாங்க, அமைச்சராக கூட ஆகி போயிடுவாங்க. என்னால் அரசியல் என்பது, அதைத்தான் தளபதி கூட இன்றைக்கி சொன்னாங்க, அரசியல் என்பது எதுவும் எப்பொழுதும் நிகழும். அதனால் திறந்த மனதோடு இருக்கணும். ரெண்டாவது, நம்ம இந்த மும்மொழி கொள்கை அப்படின்ற விஷயத்தை பேசுகிற பொழுது வழக்கறிஞராக நான் சொல்கிறேன், கன்கரன்சி லிஸ்ட் அப்படின்றத போய் சட்ட புத்தகத்தை பாருங்கள். வாட் இஸ் கன்கரன்சி லிஸ்ட் எனக்கு தெரியலை. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம ஸ்டேட் லிஸ்ட் ஒன்று இருக்குது, சென்ட்ரல் லிஸ்ட் ஒன்று இருக்குது, கன்கரன்சி லிஸ்ட்டு. எஜுகேஷன், அடாப்ட்ஸ், டைவர்ஸ், மேரேஜ், சில விஷயங்கள் கன்கரன்சி லிஸ்ட்டில் இருக்குது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. கல்வியை நம்ம கன்கரன்சி லிஸ்ட்டில் கொடுத்ததே தவறு. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சில பாரம்பரியங்கள் அடிப்படை யாரும் தரல. மாநிலங்களை கேட்டு மாநிலங்களுடைய சம்மதத்தோடலாம் எடுத்துக்கலாம். அவங்க மாநிலங்கள் எங்கள்கிட்ட வேண்டாம், ஒத்திசைவு பட்டியலில் வச்சுக்கங்க, பொது பட்டியலில் வைத்துக் கொள்ளுங்கள், எந்த மாநிலமும் தானா போய் தரல. இந்தியாவில் ஒரு கொடுங்கோன்மை இருக்குது அப்படின்னு ஒரு நெருக்கடி காலம் இருந்த காலத்தில் இந்திரா காந்தி அந்த கல்வியை எடுத்துட்டு போய் கன்கரண்ட் லிஸ்ட்ல வச்சுட்டாங்க. இன்று வரை அதை பொதுப்பட்டியலிருந்து மாநில மாற்ற முடியல. இப்போ உள்ள பிரச்சனைக்கு வருவோம். இது நாடகம் எப்படி சொல்றீங்க? ஒருத்தர் கொடுக்க மாட்டேங்கிறாரு, நீங்க வாங்கல அப்படின்னு கேட்டா கூட நியாயம் இருக்கு. இன்னும் வலிமையா போராடுங்கன்னு கேட்கறதுல நியாயம் இருக்கு. கொடுப்பது அவருடைய கடமை, வாங்குவது உங்கள். நீங்க நாடகம் ஆடுறீங்க அப்படின்னா என்ன சார் அது? இல்ல தலைகீழா நின்றா கூட, தலகுப்புற அடிச்சா கூட மத்திய அரசுனால மாநில அரசினுடைய சம்மதம் இல்லாம நிச்சயமாக மும்மொழி கொள்கை இந்த மாநிலத்தில் இல்லை, எந்த மாநிலத்திலையும் கொண்டு வர முடியாது, எந்த காலத்திலையும் கொண்டு வர முடியாது. சட்டம் அதைத்தான் சொல்லுது. நாம என்ன சொல்றோம்னா, நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய மத்திய அரசு கூட கடைபிடிக்கக்கூடிய மென்மையான போக்கினால்தான் மத்திய அரசு இந்த தெனாவட்டோட உங்கள்கிட்ட நடந்துக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம். ஒரு குறிப்பாக ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒருமையில் ஒரு கட்சியினுடைய, அவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், அநாகரிகத்தின் உச்சமாக பேசுகிறார். இந்த மாநில அரசு அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தது? இது எல்லாமே ஒரு விதமான ஒரு அச்சப்போக்கில் இருக்கிறார்களா, அல்லது மென்மையான போக்கில் இருக்கிறார்களா, அல்லது அவர்களோடு இயைந்து செயல்படுகிறார்களா என்ற சந்தேகத்தை உண்டு பண்ணுதா இல்லையா? ஐயா கலைஞர் இருந்தால் இந்த போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்குமா?
இது போன்ற நிகழ்வுக்கு எப்படிப்பட்ட எதிர்வினை இருந்திருக்கும், எப்படிப்பட்ட போராட்டங்கள் வெடித்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மற்ற எல்லாத்தையும் விடுங்க, அவர் திராவிட முன்னேற்றங்கள் மற்ற எல்லாத்தையும் விடுங்க, எங்களுடைய துணை முதலமைச்சர் தமிழகத்தில், எனக்கும் அவர் தான் துணை முதலமைச்சர், தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் ஒருவர், அவர் என்னவா இருக்கட்டுங்க, அவர் ஐபிஎஸ் படிச்சிருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், என்ன புடலங்கா வேணாலும் படிச்சிருக்கட்டுங்க, அவர் ஒரு உரிமையில் பேசுகிறார் என்று சொன்னால் எனக்கே ஒரு கொதிப்பு ஏற்பட்டது. கட்சி மனம் ஆச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயம் இருக்கிறது. ஒரு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இறங்கி ஒரு ஸ்டேச்சர்ல இருந்து இறங்கி கீழே பேசுறாரு, தரந்தாழ்ந்து ஒருத்தர் பேசுறாரு என்பதற்காகவே அதற்கு எதிராக இருக்கக்கூடியவங்களும் அதே மொழியில பேசணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தங்க கண்ணிய குறைவாக நடந்து கொள்றாங்க பொது வெளியில அப்படின்றதற்காக அதே தொனியில இன்னொருத்தரும் அரசியலோட இறக்க தேவையில்லை. உங்க பாயிண்ட் வந்து பிஜேபியிடம் மென்மையாக நடந்து கொள்கிறது அப்படின்னு சொல்றீங்க. நாடாளுமன்றத்தில் திமுக எம்எல்ஏக்கள் கடுமையாக பேசுறாங்க. கவர்னருக்கு எதிராக, ஒன்றிய அரசுக்கு எதிராக நீதிமன்றம் சென்ற 2 மாநிலங்கள்ல, ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று கேரளா. ஒன்றிய அரசுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் பேசுவது தமிழ்நாட்டோட எம்பிக்கள், திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எம்பிக்கள். தொடர்ச்சியாக பிரதமர் மீனவர் விவகாரமா இருக்கலாம், கச்சத்தீவு விவகாரமா இருக்கலாம், கல்விக்கு நிதி கொடுக்காத விவகாரமா இருக்கலாம், ஹிந்தியாக இருக்கலாம், சமஸ்கிருத திணிப்பா இருக்கலாம், எங்க முதலமைச்சர் அது சமரசம் செய்து கொண்டார், எங்க மென்மையா நடந்துகிட்டாரு? இங்க பாருங்க, வழக்கு போட வேண்டியது சட்ட ரீதியாக வேண்டும் என்றால் சட்ட ரீதியாக போடுறாங்க, அரசியல் ரீதியானா தேர்தல் களத்தில் நின்று நேருக்கு நேர் எதிர்க்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலையும் சரி, நாடாளுமன்ற தேர்தலையும். நீங்க தேர்தல் களத்துக்கே வராம ஒரு வெளியில இருந்து பிஜேபிய வலிமையா எதிர்க்கிற மாதிரி சொல்றீங்களே. நீங்க எதிர்த்தால் தமிழ்நாட்டில் அதிமுகவோட வலிமையாக திமுகவை விஜய் விமர்சிக்கணும், திமுகவோட அதிகமாக பிஜேபி அரசை அவர் விமர்சிக்கணும். அப்படி செய்தால் அவர் வந்து 2 பேருக்குமே ஆல்டர்னேட், 2 பேரையும் தீவிரமா எதிர்க்கிறாருன்னு அர்த்தம். ஆனா அப்படியான ஒரு உணர்வு இந்த பேச்சில் வெளிப்படலையே திரு சாகுல். இந்த ஒரு பேச்சை மட்டுமே நீங்க வச்சு தயவு செய்து முடிவு பண்ணாதீங்க. அரசியல் என்பது தொடர் நிகழ்வுகள், தொடர் பேட்டிகள், தொடர் பேச்சுகள், தொடர் செயல்பாடுகளை வைத்துதான் அரசியலில் ஒரு நிர்ணயம் பண்ண முடியும். எப்பயுமே வண்டி டேக் ஆஃப் ஆகும்போது மெதுவாக தான் டேக் ஆஃப் ஆகும், அதுக்கப்புறம் தான் பிக்கப் ஆகும். நீங்க வண்டி டேக் ஆஃப் ஆகும் போதே படார் எந்திரிச்சா என்ன ஆகும், வண்டி கவுந்துரும். அதுதான் அரசியல். இந்நேரம் வந்து 4வது 5வது கியர்ல போயிருக்கணும். இந்நேரம் வந்து பிளைன்னா ஒரு 15,000 கிலோமீட்டர் உயரத்துல மேல போயிருக்கணும், மீட்டர்ஸ் உயரத்துல. ஏங்க, கட்டமைப்பு என்பது அரசியல் கட்டமைப்பு ரொம்ப முக்கியம். மக்கள் இயக்கமா இப்ப எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க, தாவேக்கா நேத்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஆட்சிக்கு வரும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்லாம் பேசுறாங்க. இப்போ ஆளுநர் சானவாச எம்எல்ஏ அவங்க கூட சொன்னாங்க, நாங்கள் நேற்று முந்தானத்து அப்படிலாம் கிடையாது, கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் இயக்கமாக கிளைக்கழகங்கள் வரை தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக மக்கள் இயக்கம், நான் 2007 இருக்கேங்க, மக்கள் இயக்கமாக கிளைக்கழகங்கள் வரை, அணிகள் வரை, வழக்கறிஞர் அணி, மருத்துவர் அணி, இப்படி பல்வேறு அணிகள் வரை கிட்டத்தட்ட ஒரு அரசியல் கட்சியை போல செயல்பட்டது. இது நிதர்சனமான உண்மை. மக்கள் இல்லாட்டிலாம் ஒரு நாளில் ஒரு பெரிய கூட்டத்தை இப்படி கூட்ட முடியுமா? இது மக்கள் இயக்கத்தில் இருந்தவர்களுக்கு தெரியும், விஜய் ரசிகர் மன்றமாக இருந்தவர்களுக்கு தெரியும், அதன் பின்பு அது மக்கள் இயக்கமாக மாறிய செயல்பாடுகள் தெரியும். மக்கள் இயக்கத்தினுடைய செயல்பாடுகள்ன்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் ஒன்றும் எளிமையாக நாங்கள் செயல்படலை. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஒத்திசைவோடு இந்த மத்திய அரசு எந்த காலத்திலும் இந்த மத்திய அரசை எதிர்க்கக்கூடிய இதில் ஒரு ஒத்திசைவு இல்லாமல் இருந்தால் நல்லம். ஒத்திசைவோடு இருக்கிறதோ என்ற சந்தேகம் நான் மட்டும் இல்லை, நடுநிலையாளர்கள் கிளப்புறாங்க. இதுதான் உண்மை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த கல்வி விஷயத்தை பொறுத்தவரை பாராளுமன்றத்தை முடக்கக்கூடிய வகையிலே அல்லது தமிழகத்தை ஸ்தம்பிக்கக்கூடிய வகையில் ஆட்சிக்கட்டில் உங்கள் கையில் இருக்கிறது, ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்கு. சட்டத்தின் வாயிலாகவும் அல்லது இந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இங்கு தேர்ந்தெடுத்து அனுப்பிய பாண்டிச்சேரி உட்பட 40 மக்களவை உறுப்பினர்கள் வாயிலாகவும் நீங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அல்லது மத்திய அரசினுடைய பல பிரச்சனைகள் மாநில அரசில் இருக்கு. நீங்க என்ன எடுத்துறீங்க? நீங்க வந்துட்டீங்கல, பணத்தை தரல சார், வள்ளுவர் கோட்டை வரலையும் வந்து ஒரு ஆர்ப்பாட்டமாவது பண்ணிருக்கீங்களா? இப்ப நீங்க வந்து நாடாளுமன்றமே கிடுகிடுக்கணும், இந்தியாவே குலுங்கணும், அவ்வளவு கடுமையாக போராடணும்னு சொல்றீங்க. நீங்களும் தான் அரசியல் களத்துல இருக்கீங்க. இந்திய கொண்டு வந்து இந்திய கொடுத்தாதான் காசுன்றாங்க, சட்ட விரோதம்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு எதிராக வீதிக்கு எங்க வந்தீங்க? அது என்ன தமிழ்நாடு திமுகவோட பிரச்சனையா? இங்க பாருங்க, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை இல்லையா? நிச்சயமா கிடையாது. நிச்சயமா அதுதான் துணை முதலமைச்சர் பிரச்சனை. என்ன சொல்றேன், அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சனை இல்லை. நீங்க மூத்த பத்திரிகையாளர்
நீங்க நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள். இது போன்றவர்களை வளர விடக்கூடாது தமிழ்நாட்டுக்குள்ள. இது நான் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை தான் சொல்றேன். மாண்பவை துணை முதலமைச்சர் பேசினது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. அவர் கட்சி என்று வந்தால் வேறு, எங்களுக்கு அவர்களிடம் அரசியல் முரண் உண்டு. ஆனால் ஒரு துணை முதலமைச்சரை பேசுவது என்பது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. நாளைக்கு யாரை வேணாலும் என்ன வேணாலும் பேசுவாங்க, யாரை வேணாலும் என்ன வேணாலும் செய்வாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர் மத்தியில் ஆட்சி கட்சி என்பதற்காக எதையும் பேசலாம், எதையும் செய்யலாம்ன்றது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை என்பது எனக்கு. நன்றி சாகுல், நன்றி நன்றி. திரு அக்னி, உங்க கோணம் என்ன? எனக்கு மாற்று பேச்சு விமர்சன பார்வைகள், உங்க கருத்து என்ன? கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் 1 வயசு ஆயிருக்கு தாவேக்காவுக்கு. ஆனால் 1 வயசு குழந்தை முதல்ல தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறதே பெரிய விஷயம். குழந்தைய சொல்கிறேன், தவக்கணும், தவக்கிற மாதிரி 2 காலில் தானாக நிற்கணும். நின்றதுக்கு பிறகு முதல் அடி எடுத்து வைக்கணும், வச்சுட்டு கீழே விழுகும், விழுந்தோன்னா ஐயோன்னு தன் தாய் பதறி போய் தூக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது சார். ஆனால் இங்கே அரசியல் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சும்மா என்கிட்ட நிறைய காசு இருக்குது, என்னால் தனியாக தொழில் பண்ணி இது பண்ண முடியாது, சரி அரசியல் பண்ணி பார்ப்போமே என்கிற ஒரு இதுவும் இன்னைக்கு சாதாரணமாக எல்லார்ட்டையுமே வந்துருச்சு. என் பணங்களை ஒழிக்கிறதுக்கான கட்சி, ஏழை எளியவர்களுக்கான கட்சி, அவங்களுக்கு தான் நான் பதவி கொடுத்துருக்கிறேன் அப்படிலாம் சொல்றதை நீங்கள் பாசிட்டிவாக பார்க்கலையா சார்? எல்லாத்தையும் பாசிட்டிவாக பார்த்து தான் சார் 77 வருஷமாக இந்த நாடு வல்லரசு ஆகாமே இருக்கு. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, நான் பாசிட்டிவாகவே பார்க்குறேனே. நடிகர் திரு விஜய் தாவேகாவினுடைய தலைவர், கட்சி ஆரம்பிக்க கூடாதா? ஆரம்பிக்கலாம், நான் பாசிட்டிவாக பார்க்குறேன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சிங்கம் கூட சார் தன் கொகையை விட்டு வெளியே வருகிற போது, காலையில் போகிற போது தன்னுடைய காலை பார்க்கும், காலை பார்த்து நிழலை பார்க்கும், சரி இப்போ எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்னு. ஒரு 2 மைல் தூரம் நடந்ததற்கு பிறகு திரும்பவும் அதே மாதிரி பார்க்கும், நிழல் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா. அதுக்கு பேர் அரிமா பார்வை அப்படிங்கிறது. ஒரு சிங்கம் கூட தன் பிறக்கிற காலத்திலிருந்து சாகிற காலம் வரைக்கும் ஒரு அரிமா பார்வை என்று சங்ககால இலக்கியத்தில் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் ஒரு அரசியல் கட்சிக்கு சார் நீங்கள் என்ன சொல்றீங்க? 67இல் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஆட்சிக்கு வந்தார், 77இல் புரட்சி தலைவர் மனிதநேய தலைவர் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் அந்த பார்வையை சற்று குழப்பமாக நான் பார்க்குறேன் சார். எப்படின்னா, 67இல் ஆட்சிக்கு வந்த பேரறிஞர் பெருந்தகை திமுக சல்லுன்னு ஆரம்பிச்சிடல, திராவிடர் கழகத்தில் இருந்தார், அங்க அனுபவம் பெற்றார். அதற்கு பிறகு ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று தந்தை பெரியாரிலிருந்து விலகி இங்கு தனி கட்சி ஆரம்பிச்சார், அதனால் ஆட்சிக்கு வந்தார். நேரடி அதே மாதிரி தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் 52 இருந்தாரு. மாதிரி நேரடி அரசியலுக்கு வரலையே தவிர அரசியல் நடவடிக்கைகளை நான் பல ஆண்டு காலமாக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டே வந்தேன். தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்யணுன்ற எனக்கு ஆசை வந்தது. நான் என்னுடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள், தொண்டர்கள்லாம், இயக்கத்தினர்லாம் பல ஆண்டு காலமாக உதவிகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. வெள்ள நிவாரணத்துக்கு பண்ணியிருக்காங்க, இரவு பாடசாலைகளை செய்கிறாங்க. அதன் நீட்சி அப்படின்ற ஒரு கோணத்தை முன்வைக்கிறாங்களே சார். சார் எல்லாமே இப்போ எனக்கு கூட சார் அமெரிக்காவில் நின்று கவுன்சிலர் ஆகணும்னு ஆசை. ஆனால் தானே பாஸ்போர்ட் என்கிட்ட இருக்கா, விசா இருக்கா? அது மாதிரி தான் எல்லாமே. நீங்கள் ஆசைப்படுவது, லட்சியப்படுவது எல்லாமே சரி. ஆனால் மேடையில் இருக்கக்கூடிய அந்த பெருந்தலைவர்கள் இருந்தாங்களே சார், அந்த தலைவர், நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடலை, நீங்கள் ஏழைகளுக்காகவே வாழக்கூடியவர்கள் தான். அந்த மேடையில் யாராவது ஒருத்தராவது 300 கோடிக்கு கீழே சம்பாதிக்கிற யாராவது ஒருத்தரை காட்ட சொல்லுங்க. பேசினவங்கள சொல்றீங்களா, உட்கார்ந்து இருக்கிறவங்கள சொல்றீங்களா? மேடையில் பேசினவங்கள சொல்றேன். திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சாதாரண ஆளா? அவர் எவ்வளவு வரி கட்டியிருக்கிறாரு, அவர் ஏழை. திரு நடிகர் விஜய் அவர்கள், அவர் ஏழை. நீங்க ஏழையை பத்தி கவலைப்படுறீங்க, என்ன சார் இது? ஆக நீங்கள் கட்சி ஆரம்பிங்கள், மக்கள் செல்வாக்கு இருக்கா, இருக்கு என்பதை சார் இளைஞர்கள் ஆதரவு உங்களுக்கு இருக்கு. வாக்காளர்கள் மாறுவார்களா? மாறலாம், மாறாமலும் இருக்கலாம். ஆனா தேர்தலில் நின்று இதை நாங்கள் செய்தோம் என்று அப்படி பார்க்கறதா சார் வரலாற்று உண்மை. இன்னொன்னு சொல்றாங்க, அதாவது இது பாருங்க, எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை. ஆமா சார், குழந்தைங்க நீங்க மெச்சூர்டா ஃபைட் பண்ணல, ஒரு குழந்தைங்க அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறீங்க அப்படின்ற. ஒரு வருஷ அரசியல் தாவேக குழந்தை அடுத்த 2.5 வயசுக்கு தான் எல்கேஜியை பத்தி தான் அவங்க யோசிப்பாங்க. நான் மும்மொழி கொள்கைன்னு சொல்றீங்கல்ல, நாங்கள் இந்தியை எதிர்ப்போம், தமிழ்நாட்டில் நுழையவிட மாட்டோம் அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுகிறார் என்று உங்கள் அறிக்கையில் எங்காவது வந்திருக்கா? இல்லையே. ஆக அங்க போகும்போது அப்படியே பதுங்கி வாசிக்கிறீங்க. ஏன் அப்படி? ஆக நீங்கள்
மகுடி வாசிக்கணும்னு வந்ததுக்கு பிறகு வாசிங்க, நல்லா வாசிங்க மகுடிய. புரியலையே, அவர் எதுக்குறேங்கிறாரு. ஒன்றிய அரசு செய்யறது தப்புன்னு சொல்றாரே சார். பணம் கொடுக்காம போனது தப்பு, எப்படி திணிச்சா எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்குறாரு சார். அதெல்லாம் கரெக்டு சார், சொல்றதெல்லாம் நல்லா தான் சார் இருக்குது. நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, உங்கள் நிலைப்பாட்டின்படியே மத்திய அரசு 2152 கோடி தரணும் என்று இருக்குல்ல அந்த நிலுவைத் தொகை. ஆனால் அலுவல் மொழி விதி 1976, அலுவல் மொழி சட்டம் 1963 தமிழ்நாட்டிற்கு விதி விலக்கு கொடுத்திருக்கிறது என்பதையாவது நீங்கள் உங்கள் அறிக்கையில் சொன்னீங்களா? தமிழ்நாடு விதி விலக்கோட இருக்குது சார். அப்போ பணமும் தரமாட்டேன், மும்மொழி கொள்கையை ஏத்துக்குங்கன்னு சொன்னா இது எப்படி நீங்க ஏத்துக்க முடியும்? ஆக நீங்கள் பேசுவது வெளிப்படையாக இதுதான் உண்மை அப்படின்றத நீங்க தெள்ள தெளிவா சொல்லுங்க. எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ்னா நாங்க வளர்ந்து வரும் கட்சி அப்படின்னு சொல்லலாம். How long சார்? அது ஒரு கட்சிக்கு உரிமை இருக்கு சார். வாட் இஸ் a test? தேர்தல் தான் டெஸ்ட். எப்போ ஒரு தேர்தலில் போட்டிட்டாதான் அது வளர்ந்த கட்சியா வளர்ந்து வரும் கட்சியா? 2-3 தேர்தல் இருந்தா ஒவ்வொரு தேர்தலையும் எவ்வளவு வளர்றாங்கன்னு பார்க்கலாம். அப்ப 2024 அதுக்கு கூட முக்கியமா அவர் சொன்ன இன்னொன்று வந்து பிரைமரி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ். டிஎம்கே இஸ் எ பிரைமரி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ், ஏடிஎம்கே இஸ் எ பிரைமரி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ். யாருன்னாலும் அவங்க இன்னொருத்தங்களுக்கு கீழே அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க தான் முதன்மை கட்சி. அவங்களோட தோழமையாக கூட்டணிக்கு அதை விட சிறிய கட்சிகள் சேரலாம். விஜய் தன்னுடைய கட்சியை பிரைமரி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ், எங்கள் கட்சி ஆட்சியை பிடிக்கும், எங்க கூட கூட்டணிக்கு வாங்க, அதிகாரத்தில் பங்கு தர்றோம் டிக்ளேர் பண்றாரு. யாருக்கான சவால்? இவருடைய கான்ஃபிடன்ஸை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நான் குறைத்து மதிப்பிடுவதா எல்லாம் நினைச்சிருவேனா, அவரே சவாலுக்குரியவராக இருக்கிறார் சார். அவருக்கே சவால்ன்றீங்களா? திமுக அதிமுக சவால் இல்ல, அது விஜய்க்கே சவாலுங்கிறீங்க. அது அவருக்கே சவால். புது கோணமா இருக்குது. உண்மை அதுதானே சார். நீங்க கட்சி ஆரம்பிக்கிறீங்க, நாடாளுமன்ற தேர்தல் நிக்கல, சரி அதற்கு பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் நிக்கல. அப்ப நான் நேரடி அங்க வருவேன்னா உங்களுக்கு உங்கள் பேச்சுக்கு பின்னால் ஏதோ ஒரு சதி நிறைந்திருக்கிறதோ அப்படின்னு மக்கள் பார்க்க மாட்டாங்களா? இன்னொன்று சொல்றேன், நீங்க மேடைக்கு மேடை பேசுறீங்களே, என்ன சொல்றீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடந்த அந்த பனையூர்ல நடந்த விழாவில் என்ன சொல்றாங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு குஜராத் மாடல் இஸ் அ பெஸ்ட் மாடல் அப்படிங்கிறாரு. நீங்கள் தந்தை பெரியாரை, அண்ணல் அம்பேத்கரை கொள்கைவாதியா வச்சிருக்கிறீங்க, ஆனா குஜராத் மாடல் பெஸ்ட் மாடல்ங்கிறாரு. அதை யாருமே எதுக்கவே இல்லையா சார்? குஜராத் மாடல் இஸ் ஆர்எஸ்எஸ் மாடல், குஜராத் மாடல் இஸ் அ பிஜேபி மாடல். பிஜேபி மாடலை தமிழ்நாட்டில் திராவிட கட்சி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆண்ட கால இருக்கிற கட்சியில நீங்க இப்படி எதுக்கலன்னா என்ன அர்த்தம்? அப்ப உங்களை நீங்க பாருங்களேன், நடுவில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், குஜராத் காலத்துக்கு பிறகு நரேந்திர மோடி அவர்களை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தின 2014 எலெக்ஷனில் அந்த மோடி ஃபார் பிரைம் மினிஸ்டர் குஜராத் டெவலப்மெண்ட் ஸ்டோரி, இதற்கு பின்னாடி பிகே இருந்தார். ஆனா பிகே அதுக்கு ஒர்க் பண்ண, திமுக ஒர்க் பண்ண தெரியும், அவர் பிஜேபிக்கு ஒர்க் பண்ணவர். நான் இப்ப சொல்றேன் சார், பிராண்ட் மோடியை இப்ப நான் சொல்றேனே, நீங்க சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோர் பிரதமரையே பிரதமர் நாற்காலியில் அமர வைத்தார் என்றால் அவர் ஒரு சட்டமன்றத்துக்குள்ள பீகாருக்குள்ள போக முடியலையே. ஏன் 3 தடவை தோத்து போயிட்டார் சார், மன்ன கவர்னர் சார். அப்போ நீங்க மக்களுடைய எண்ணத்தை என்னுடைய அறிவாற்றலால் உங்களுக்கு நான் தான் பிரதமர் போஸ்ட கொடுத்தேன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க பாருங்க. இது உங்களுடைய விதி, நீங்க வகுத்த விதி. ஏன்னா உழைச்சா நீங்க மேல வர முடியாது, என் அறிவால் நீங்க மேல வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இது எந்த ஊர்ல ஏத்துக்குருவாங்கன்னு சொல்றேன். அதனால நீங்க அதாவது நடிகர் விஜய் அவர்கள் இளைஞர் செல்வாக்கு இருக்கிறது என்பதை வாக்காளர்களாக வாக்கு வங்கியாக மாத்தினா தான் தெரியும். அதற்காக இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான்ப்பா முதலமைச்சர், 45 சீட்டுக்காகலாம் இல்ல. சரி நான் கேட்கிறேன் சார், இதே இது திரு ஆதவ் அர்ஜுன் அங்க இருந்தார்ல, நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தார்ல, அப்ப அங்க இருக்கிற போது என்ன சொன்னாரு, அந்த அண்ணல் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் ஐயா காஞ்சி சங்கராச்சாரியரை பெருமையா பேசினாரு. அதுவே சனாதனத்துக்கு எதிரான கட்சியில் இருக்கிற போதே காஞ்சி சங்கராச்சாரிய உயர்த்தி பிடிச்சார்னா, இன்னைக்கு குஜராத் மாடல் பெஸ்ட் மாடல் என்று 2 வியூக வகுப்பாளர்களுக்கு நடுவுல திரு விஜய் அவர்கள் இருக்கிறார் என்றால், அரசியலுக்கு நீங்க வியூக வகுப்பாளர்கள் நம்பி இருக்கிறீங்களா அல்லது தமிழ்நாட்டு மக்களின் எண்ண ஓட்டத்தை நம்பி இருக்கிறீங்களா அப்படின்றத பார்த்தா தான் தெரியும். காசு துரை அரசு கருத்தை கேட்டுருவோம் சார். அதாவது நான் அடிப்படையில் ஒரு 15 ஆண்டுகள் வணிக பத்திரிகையாளராக இருந்ததுனால இப்போ விஜய் சார் பேசுகிற மொழி எங்களுக்கு ரொம்ப இணக்கமான மொழியாக இருக்குது. ஒரு பிஸ்னஸ் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா நிறைய எனக்கு புரியுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
பொதுவாக நீங்கள் ஒரு பிராண்டை கொண்டு போகிறீங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிராண்ட் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வணிக நற்பெயரை உருவாக்குறதுக்கான வேலைகளை வந்து அதை செய்வாங்க. ரெண்டாவது பிராண்ட் பொய்சனிங், உங்கள் மனசுக்குள்ளே அந்த பிராண்டை வந்து புகுத்தணும், அதற்கான வேலைகள் செய்வாங்க. அதை தான் ஃபஸ்ட்டு அவர் பேசுகிறப்பே சொல்கிறார். என்னென்னா மாவட்ட நிர்வாகிகள் அனைவருமே இளைஞர்களாக இருக்கிறாங்க, இதை பார்த்து எல்லா பேரும் கிண்டல் பண்ணுறாங்க. அதே போல் சாதாரண குடும்பங்களை சேர்ந்தவங்க தான் வந்து எங்கள் கட்சியில் பொறுப்பில் இருக்காங்க, இது எல்லா பேரும் வந்து இலக்காரமாக நினைக்கிறாங்க. இது வந்து என்ன தன்னைத்தானே தாழ்த்துறது மூலம் உயர்த்தி கொள்கிற அது ஒரு பிராண்ட் பொசிஷனிங், ஒரு டாக்டிக்ஸுங்க. அது மேனேஜ்மெண்ட்டில் அது வரக்கூடிய ஒரு விஷயம். தங்களை தாழ்த்தி எங்கள் பாருங்களேன், நாங்கள் எங்கள் கட்சியில் முழுக்க வந்து ஒரே காமராஜர், இவர் நம்ம திருவள்ளுவர் இருக்காங்க, காந்தி இருக்காங்க, இந்த மாதிரி தான் இருக்காங்க, நாங்கள் சாதாரண ஆளுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படி தங்களை தாழ்த்து உயர்த்தி கொள்கிற அது ஒரு டாக்டிக்ஸ். இது ஒன்றுங்க. ரெண்டாவது வந்து டிஜி தங்களுடைய டார்கெட் குரூப் யார், தங்களுடைய ஆடியன்ஸுங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. நீங்கள் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறீங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்களை நீங்கள் சொல்லணும், இல்லை உங்கள் எதிரிகளையாவது சொல்லணும். நாங்கள் 2 பேரையுமே சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணுறது. அப்படி பண்ணால் நீங்கள் அரசியல் சார் ஐடியாலஜிக்கல் எனிமி யாரு, பொலிட்டிக்கலான எதிரி யாருன்னு சொல்லிட்டு கட்சி பேரே சொல்லலையே. எந்த கட்சி 1 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு, எந்த கட்சி குறிப்பிட்டு சொல்லவே இல்லை. அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், கூட்டுக்கலவான் இப்படிலாம் சொல்கிறாங்களே தவிர இந்த கட்சி அப்படின்னு சொல்லவே இல்லை. இவர் ஆரம்பிக்கிறப்ப, அண்ணா ஆரம்பிக்கிறப்போ அவர் தன்னுடைய தான் யார் ஆதரிக்கிறேன்னு சொல்கிறாரு, யார் எதிர்க்கிறேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி எம்ஜிஆர் சொல்கிறாரு, அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களும் சொல்லியிருக்காங்க, இவங்க சொல்லவே இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா 3 விஷயங்களை வந்து லாஜிக்கலாக வந்து எனக்கு கன்வின்ஸ் ஆக மாட்டேங்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று என்ன சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் சாகுல் இதை குறிக்கிறார். திரு சாகுல், அதாவது அவர் தவறான கருத்தை பதிவு செய்கிறாரு. முதல் அரசியல் மாநாட்டில் எங்களுடைய கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி, எங்களுடைய அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகன்றதை பதிவு பண்ணியாச்சு. அப்புறம் யாரையுமே சொல்லனா என்ன அர்த்தம்? இன்னொன்று, உண்மையிலே எங்களுடைய மாவட்ட செயலாளர்களோ எங்களுடைய பொறுப்பாளர்களோ வறுமையின் பிடியிலிருந்து கஷ்டப்படுறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க, உண்மையான பற்றாளர்கள், இயக்க பற்றாளர்கள், மக்கள் பற்றாளர்கள், நல்லது செய்யணும்னு நினைச்சா அதுக்கு பொருள் முக்கியம் அல்ல, எண்ணம் தான் முக்கியம், செயல் தான் முக்கியம். எல்லா கட்சியிலும் இருக்கவங்க எல்லாருமே ஃபார்ச்சூன் 500 கம்பெனியில் வந்து டைரக்டராக இருக்காங்களா என்ன? எல்லா கட்சியிலும் எளியவர்கள் தான் இருப்பாங்க. இது ஒரு பிராண்ட் பொசிஷனிங் டாக்டிக்ஸ் நான் சொல்கிறேன். அது ஒண்ணுங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா 3 விஷயங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர்கள் எளியவர்கள். சார் லெட் மீ கம்ப்ளீட் சார். சார் 3 விஷயம் தான். மாவட்ட செயலாளர்கள் நான் குறுக்கி பேச கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஏழைகளா? 3 பாயிண்ட் சார். ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா லாஜிக்கலா எனக்கு கன்வின்ஸ் ஆக முடியாத 3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வந்து வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இடஒதுக்கீடு வேண்டாம், விகிதாச்சார பங்கீடு உண்மையான சமூக நீதிக்கு வழிவகுக்குன்னு போன வருஷம் வந்து அறிவிச்சாங்க. அப்படின்னா வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தையும் ஒன்றுன்னு இவங்க பார்க்குறாங்களா? அப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இவங்க வைக்கிற மாடல் என்ன, அதுக்கு என்ன டேட்டா இருக்குது, அங்கே நான் கன்வின்ஸ் ஆகலை. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, சமதர்ம சமநீதிக்கு எதிரான கோட்பாடுகளுக்கு வந்து நாங்கள் முழுமையாக எதிர்ப்பை தெரிவிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. வர்க்க பொருளாதார சமதர்ம உரிமையை நாங்கள் வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறப்போ மற்ற எல்லாத்தையும் ஓரளவு கவர் பண்ணிட்டாங்க. இந்த சமதர்மன்னு சொல்லி வர்றப்போ அவங்க இடதுசாரி தத்துவம் உள்ளுக்குள்ள வருது. ஆனால் அதுக்கான சாயல் எங்கேயுமே இல்லை. அவருடைய கட்சியை அன்னைக்கு வந்து பொசிஷன் பண்ணிட்டது முதல் நாள் தன்னுடைய கட்சி கொள்கை பிரகடன இது வந்து ஒரு செக்யூலரான பார்ட்டி, ஒரு மத வெறுப்பு கட்சி இல்லை, ஒரு ஜாதிவாத கட்சி இல்லை, சமதர்ம கட்சின்னு சொல்லி இனவாத கட்சி இல்லை, ஆமா இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், ஆமா ஒரு ப்ரொக்ரெசிவான கட்சி, ஆண் பெண் சமம் அப்படின்னு சொல்ற ஒரு கட்சி, பிறப்பால் சமம்னு சொல்ற ஒரு கட்சி, இந்த தமிழ் ஆங்கிலம் இந்த இருமொழி கொள்கையை நம்புற ஒரு கட்சி, ஒரு ஆல் இன்க்ளூசிவ் ப்ரொக்ரெசிவ் ஒரு பிராட் லெஃப்ட் பார்ட்டி, அப்படித்தான் தன் கட்சியை ப்ரொஜெக்ட் பண்ணாரு. அரசியல் சாசன முகப்புரையில் என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்களோ அதோட விரிவாக்கமாக தான் சட்டமே உள்ளுக்குள்ள வருது. அதே போல வந்து ஜென்ரலாக ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் இன்னைக்குள்ள ஸ்பீச்சுக்கு வந்துருவோம். ஒரு வருஷத்துல எவ்வளவு நடந்துருச்சு அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒருபோதும் இந்த முற்போக்கான அமைப்புகளுடைய தலைவர்களை முன்னிறுத்தி அவங்க சொல்லவே இல்லை. பழைய தலைவர்களை அவங்க சொல்கிறாங்க எங்களுடைய ரோல் மாடல்னு சொல்லிட்டு கேபி ஜானகி அம்மாவை சொல்லலை, அல்லது லட்சுமி சேகரை சொல்ல, முத்துலட்சுமி ரெட்டி சொல்ல, இவங்க யாருமே உங்களுக்கு மாடலாக தெரியவே இல்லை. இது ஒரு விஷயம். அதை விட மிக முக்கியமான விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக வந்து சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் வந்து பிரபலமாயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சியில் வந்து ஒரு காமெடி நிகழ்ச்சி, அது வந்து ஸ்பூஃப் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ரொம்ப வருஷம் ஓடிட்டு இருந்துச்சுங்க அந்த சேனலில். அங்கே அதில் கலந்துக்கிட்ட ஒரு நடிகர் அவர் சொல்கிறாரு, இவங்களுடைய ஒரு படம் போக்கிரின்னு ஒரு படம், அந்த படத்தை வந்து இவங்க ஸ்பூஃப் பண்ணி பேக்கரின்னு எடுக்கிறாங்க. எடுத்து ஃபன்னாக போயிடுச்சுங்க. போன பிறகு இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதுக்கப்புறம் இவர் விஜய் சாரோடைய அப்பா எஸ்எஸ்சி கூப்பிட்டு வந்து குறிப்பிட்ட தொலைக்காட்சி நிறுவனத்தை கூப்பிட்டு மிரட்டினார், எங்களை நேராக வீட்டுக்கு வாங்க,
அப்படின்னு சொல்லி மிரட்டினார். அப்புறம் நாங்கள் ஒரு மாதிரி பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒரு மாதிரி வந்து சமாளித்தோன்னு சொல்லி சொல்கிறாரு. ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக பேசுகிறீங்க, ஒரு முற்றுரிமைக்கு எதிராக பேசுகிறீங்க, அதிகாரத்துக்கு எதிராக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எந்த விதமான அதிகாரமே இல்லாத வெறும் நடிகராக இருக்கக்கூடிய ஒருத்தருடைய அப்பாவால் இவ்வளவு தலையீடை செய்து ஒரு பிரபல தொலைக்காட்சிக்கு நீங்கள் வந்து மிரட்டல் விளக்க முடியுது அப்படின்னா நீங்கள் நாளைக்கு அதிகாரத்துக்கு வந்தால் நீங்கள் என்னவெல்லாம் செய்வீர்கள் என்பதற்கான ஒரு குறியீடாக இது இருக்கிறதா இல்லையா? இந்த 3 கேள்வி என்னோட கேள்விகள். ஓகே, ஒரு மக்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டிருக்கோம், அதற்கு பிறகு நிறைவு பார்வை வாங்கிடலாம். 1967 77 நடந்ததைப் போல ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் முதன்மை சக்தியாக 2026 தமிழக வெற்றி கழகம் உருவெடுக்கும், ஒரு வரலாறு படைக்கும் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருப்பது தொடர்பாக ஒரு கேள்வியை கேட்டிருக்கோம். அவருடைய நம்பிக்கை என்பது ஒரு மிகையான மதிப்பீடு, அது ஓவர் கான்ஃபிடன்ஸ், ஓவர் எஸ்டிமேட் என்று 36% பேரும், நம்பிக்கையோட வெளிப்பாடு என்று 45% பேரும், அதிமுகவுடைய இடத்துக்கு குறிவைக்கிறார் என்று 8% பேரும், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று 11% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. மிகையான மதிப்பீடு 36, நம்பிக்கையின் வெளிப்பாடு 45, அதிமுக இடத்துக்கு குறி 8, பொறுத்திருந்து பார்க்கலாம் 11. திரு ஆலூர் ஷானவாஸ், உங்க நிறைவு பார்வை. அதாவது ஒரு புதிய கட்சியை தொடங்கி ஆட்சியை பிடிக்கும் கட்சியாக உருமாறக்கூடிய அளவுக்கு அவர் எந்த கடவேலையும் இதுவரை செய்யவில்லை. இனிமேல் எவ்வளவு தீவிரமாக செய்தாலும் அது நடக்கப் போவதில்லை. எதிர்க்கட்சி இடத்தை பிடிப்பதற்கு கூட அவர் எதிர்க்கட்சி அரசியலை தீவிரமாக கையில் எடுத்து அதிமுகவையும் தாண்டி களத்திற்கு வந்திருக்க வேண்டும். விஜயோடு ஒப்பிடும்போது, தாவேக்காவோடு ஒப்பிடும்போது அதிமுகவை பரவாயில்லை எதிர்க்கட்சி அரசியல் செய்வதில், கள அரசியல் செய்வதில் என்கிற ஒரு முடிவுக்கு தான் நாம் வர வேண்டியிருக்கிறது. எனவே அதிமுக இடத்தையும் கூட அவர் பெறுவதற்கு வாய்ப்பில்லை. ஒரு புதிய கட்சி, இதுவரை தேர்தலை சந்திக்காத கட்சி, முதல் முறையாக தேர்தலை சந்திக்கும் போது என்ன வாக்கு விழுக்காட்டை வாங்குமோ அந்த விழுக்காட்டிலிருந்து விஜய் என்கிற அவருடைய வசீகரத்திற்காக, அவருடைய ரசிகர் பலத்திற்காக கூடுதலாக சில வாக்கு விழுக்காட்டை அவர் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் அவர் தனியாக நின்றால் தமிழ்நாட்டில் நடக்கப் போவது. அவர் அதிமுகவோடு சேர்ந்தால் அது அதிமுகவுக்கு வலிமை சேர்க்கும். தாவேகா என்கிற ஒரு புதிய கட்சி, அதற்கு ஏன் நாம் ஓட்டு போட வேண்டும் என்கிற அந்த முடிவோடு இருக்கக்கூடிய மக்களை வந்து மீண்டும் அது குழப்பும். அவங்க எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. எனவே விஜயுடைய அரசியலில் ஒரு தெளிவில்லை, குழப்பம் நீடிக்கிறது. அவர்தான் தெளிவான அரசியலை செய்ய வேண்டும். நன்றி. திரு அக்னி சார், இங்கே பேசும்போது ஐயா முத்தரசன் ஐயா சொன்னாங்க, அதிமுக உருவாகுவதற்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தோல் நின்றது. அதிலும் குறிப்பாக ஐயா கல்யாண சுந்தரம், தண்டபாணி ஐயா அவர்கள்லாம் அதுக்கு எவ்வளோ பெரும் முயற்சி எடுத்தாங்கன்னு தெரியும். அதேமாதிரி இன்னொன்று சொன்னாங்க, அதாவது பத்திரிகை பேச்சு, பேரறிஞர் பெருந்தை அண்ணாவின் பேச்சு அப்படின்னாங்க. அதையும் தாண்டி நாடகம், திரைப்படம், இதுதான் இவ்வளவும் ஊக்கமாக இருந்துச்சு. அது ஒரு இது. ஆனால் இங்கே அதிமுக திமுக என்கிற 2 கட்சிகள் தான் கட்டமைப்போடு இருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன், 2024 நாடாளுமன்ற தேர்தல் உள்பட. ஆனால் நாம் எதிர்பார்க்க வேண்டியது 49 ஆரம்பித்த கட்சி, சமூக சீர்திருத்த இயக்கமாக இருந்த கட்சி 52 தேர்தலில் நடத்தலை, 57 தான் நிற்கிறாங்க. அப்போ அதில் ஏகப்பட்ட போராட்டங்களும் இந்திய எதிர்ப்பு நடந்துச்சு. இவ்வளவு நடந்ததற்கு பிறகு இன்னைக்கு 67 கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அதற்கு இடையில் நடந்தது இங்கே சைலண்டாக இருக்குது. 2024 போல ஈரோடு கிழக்கில் நிற்கலை. திரு நரேந்திர மோடி அவர்களை நீங்கள் பலமாக எதிர்க்க மாட்டேங்கிறீங்க. அப்படி பார்த்தா இன்னொன்று சொல்கிறாங்க, அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி வைத்தால் ஆட்சி அமைக்கும். திரு எடப்பாடி பழனிசாமி திரு ஆளூர் ஷானவாஸ் சொல்றாரு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக்குவதற்கு தாவேகா வரமாட்டாங்க. அப்ப நான் இப்போ கேட்கிறேன், தாவேகாவை முதலமைச்சர் ஆக்குவதற்கு ஆண்ட கட்சி உங்க கூட்டணிக்கு வருமா? அப்போ ஃபர்ஸ்ட் யூ ஆர் எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ எந்த டெஸ்டும் பண்ண மாட்டோம், எங்க பின்னாடி ஆண்ட கட்சிகள்லாம் வாங்க அப்படின்னா சார், இட் இஸ் a wrong strategy, it is a failure model. சார், ரிஷிவந்தியத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நின்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அடுத்து 29 சட்டமன்ற உறுப்பினராக எதிர்க்கட்சி தலைவரானாரு. அதற்கு பிறகுதான் அவர் மெல்ல மெல்ல சரி வைத்ததான் நோய் வாய்ப்படுது, அது வேற. ஆனால் ஒருவர் 29வது வருவதற்கு 10 ஆண்டு கால பயணம், அரசியல் பயணம். ஆனா நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம்,
மத்திய அரசு எதுக்கவே மாட்டோம். நீங்க யாரையுமே கிளியரா எதுக்க மாட்டேங்கிறீங்களே சார். அண்ணாவுக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ், அண்ணா வந்து பாமர மக்கள்கிட்ட பணி செய்து அரசியல் தலைவராக வந்தவர். தன்னுடைய படிப்பறிவு இல்லாத மக்கள்கிட்ட உலக அரசியலெல்லாம் சொல்லி அதுக்கு என்னென்னலாம் வாய்ப்பு இருந்தது, நாடகம் போட்டால் நாடகம், கடிதம் எழுதுனா கடிதம், மேடை பேச்சுன்னா மேடை பேச்சு, இப்படி பலவிதமாக முயற்சி பண்ணாங்க. இன்றைக்கி ஒரு டிஜிட்டல் யுகம். ஒரு நொடியில் ஒரு பஞ்ச் டயலாக் சொன்னீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பல மில்லியன் பல லட்சம் பேரை ஒரு நொடியில் போகுது. ஒரு சினிமா பவர்ஃபுல்லான ஒரு மாஸ் ஹீரோ, அந்த அட்வான்டேஜில் ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜை கொண்டு போய்விட முடியும். மக்கள் நம்ம பார்த்து சினிமாவில் ரசிச்சிருக்காங்க, ஏற்றுக்கொள்வாங்கன்னு நினைக்கலாமே. நீங்கள் சொல்லக்கூடிய சமூக வலைதளம் பவர்ஃபுல் மீடியா தான் சார். அது வந்து இருதலை கொல்லி மாதிரி சார். ஒரு இது தப்பாக நடந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஆசிரியர், ஒரு பத்திரிகை ஆசிரியரை அடித்து, யார் அடித்தது? காவல்துறை அடிச்சிச்சு. அதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டியது? பவுன்சர்ஸ் அடிச்சுட்டு சொல்கிறீங்களா? ஒரு பத்திரிகையாளரை பவுன்சர்ஸ் அடிச்சு. ஆமாம். அப்போ நீங்க ஒரு பத்திரிகையாளரையே உங்களால் அவர்கள் சுதந்திரமா செயல்பட விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இது எந்த விதத்தில் அரசியல் போக்க மாத்துமா மாத்தாதா? இதே சமூக வலைதளத்தில் கொண்டு போய் இது பண்ணா தவறான பிம்பத்தை கட்டமைப்பாங்களா கட்டமைக்க மாட்டாங்களா? ஓகே, பட் என்ன இருந்தாலும் 2026 வரலாறு படைப்போம், ஆட்சியை படைப்போம், பிடிப்போம் அப்படின்னு சொல்றது தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற அது மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் பேசலாம் சார். சொற்களால் நீங்க களத்தை இன்ட்ரெஸ்டிங் ஆக்கி இருக்குன்ற இந்த தேர்தலை ரொம்ப கலர்ஃபுல் ஆக்கி இருக்கு, இன்ட்ரெஸ்டிங் ஆக்கி இருக்கு. அதாவது சார் நம்ம வந்து செய்தியா பார்க்கலாம் சார், செயல்படாம வந்து செய்தியாவே ரொம்ப நாளைக்கு ஓடாது சார். செயல்பட்டாதான் செய்தி போடுற இடத்துல இல்லையே, கார் கிளம்புனா செய்தி போடுறாங்க. அது வந்து திரைப்படத்தில் இருந்தாலே தன்னால வந்துரும். ஆனால் நடிகர் இவர் இருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள் கடைசி 96ல இருந்த மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் 2026ல 25ல இருக்கா இல்லையா? ஏன் இல்ல? கமலஹாசன் அவர்கள் எங்கே வந்து இங்கே தஞ்சம் அடைந்திருக்கிறார்? உலக புகழ் பெற்ற கதாநாயகன். என்ன ஆயிடுச்சு? ஆக இங்கிருந்து 3 மணி நேரம் கழிச்சு நீங்க சிங்கப்பூர் போனீங்கன்னா அங்கே நடிகர்கள் நடிகர்களாகத்தான் பார்க்கிறார்கள். இங்கேதான் நடிகர்கள் நாடாளலாம், நாட்டை ஆளலாம். ஆனால் மாநில உரிமையை நீங்கள் பாதுகாப்பீங்களா அல்லது உங்கள் பணத்தை பாதுகாப்பதற்காக அரசியலுக்குள் வருகிறீர்களா அப்படிங்கிற இதுவும் மக்கள்கிட்ட இருக்குது. அதுதான் என் பார்வை, நான் பார்க்கிறேன். ஆனால் நடிகர் திரு விஜய் அவர்களுக்கு இளைஞர்கள் ஆதரவு உண்டு. ஆனால் இளைஞர்கள் ஆதரவு உண்டுன்னா அந்த ஆதரவு பூரா வாக்குகளா மாறுமா? ஓகே, ஒரு கேள்வியோடு நிறுத்துறீங்க. நான் சாகுல மீது நிறைவு பார்வை. அதாவது முக்கியமான ஒரு விஷயம், மரியாதைக்குரிய அக்னீஸ்வரர் சொன்னதில் ரிஷிவந்தியம் தொகுதி அல்ல, 2006ல் கேப்டன் அவர்கள் போட்டியிட்டது விருத்தாச்சலம். அதுக்கப்புறம் தேர்தலில் தான் அவர் ரிஷிவந்தியத்தில் நிற்கிறாரு. ஒற்றை தொகுதி பெற்றது வந்து விருத்தாச்சலம் ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ எல்லாருமே என்ன பேசி வர்றாங்கன்னா கடைசியாக இப்போ இந்த 1967 மற்றும் 1977 மாடலில் அது வந்து ஒரு உந்துதல் சக்திக்காக பேசியது. இது போன்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மாற்றத்தை உண்டு பண்ணுவோம் அப்படின்னா அதே மாதிரி அதே தோசை இப்போ திருப்பி போடுறதுன்றது அப்படி அல்ல. அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அன்றைக்கு எப்படி முடியாததை முடித்து காட்டினார் பேரறிஞர் அண்ணா. அன்னைக்கு நீங்கள் அழகாக சொன்னீங்க, உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக குணா அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. என்ன சொன்னீங்கன்னா, இப்போ இன்றைக்கு வீச்சு, மீடியா வீச்சுன்றது வேறு இடத்துல இருக்குது. ஒரு சின்ன சம்பவத்தை பண்ணி அவன் பெரிய வைரல் ஆயிடுறான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்வியலில் மாற்றம் வந்துருச்சு, திருமண முறையில் மாற்றம் வந்துருச்சு, வாழ்க்கை முறையில் மாற்றம் வந்துருச்சு, பேச்சு, நடவடிக்கை, கல்வி முறை எல்லாம் மாறி போச்சு. அரசியல் மட்டும் மாறாது, அப்படியே தான் இருக்கும். இப்படி வரணும், அப்படி வரணும், பெல்ட்டி அடிச்சு வரணும், பிறண்டு வரணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது ஒரு முன்மாதிரியான வெற்றியாக தமிழக வெற்றி கழகம் 2026 பதிவு செய்யும். அதுதான் நம்பிக்கையின் வெளிப்பாடு என்று 45% மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவாக சொல்லியிருக்காங்க. அதுதான் எங்களுடைய வாக்கு சதவீதமாக இருக்க போகிறது. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் செயல்பட்டு 50%க்கு மேற்பட்ட வாக்குகளை அறுவடை செய்வோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய வீட்டில் கூட ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஓட்டு. அதை தாண்டி எந்த தேர்தல் தரப்பு 46% என்று எந்த தேர்தலை சந்திக்காமலே 46% போடுறது போடுங்க, 99% போட்டு விடுங்க. நம்பிக்கை. ஓகே ஓகே ஓகே, நம்பிக்கையினுடைய வெளிப்பாடுங்க, நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு. இதையெல்லாம் முடிச்சிடலாம். நாட்டை ஆள முடியாது. நன்றி 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 துரையரசு. ஒரு 3 விஷயங்களை சொல்லி சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். இவர் ஆதவ அர்ஜுனா சார் பேசுகிறப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, நான் இந்த கட்சியிலிருந்து மற்ற கட்சியிலிருந்து ஏன் இங்கே வந்தேன் அப்படின்றத சொல்கிற பொழுது யாரும் அம்பேத்கர் பெரிய அளவுக்கு தூக்கி பிடிக்கல, இங்கே தூக்கி பிடிக்கிறாங்க, அதனால் வந்தேன்னு சொல்லி சொன்னார். ஆனால் உண்மை நிலவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்பேத்கரின் பெயரால் நம்மகிட்ட ஒரு சட்ட பல்கலைக்கழகம் இருக்குது.
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவை விட அதிகமான அளவுக்கு அம்பேத்கருக்கு சிலை வச்சு அவரை வழிபடுகிற ஒரு பண்பான ஒரு பண்பு பெற்ற அறிவார்ந்த ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு. இது ஒரு விஷயம். இரண்டாவது, தாவேக்கா என்ன புரிந்துக்கணும் அப்படின்னா, பெரியாரோட நீட்சி தான் அண்ணாவை நீட்சியை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே கலைஞர் வந்துடுவார். அதனால தான் அது அவங்களுக்கு ஒரு ஆபத்தாக நினைக்கிறனால, த்ரெட்டாக நினைக்கிறனால தான் அண்ணாவோடய ஸ்டாப் பண்ணுறாங்க. பெரியாரோட நிறுத்திக்கிட்டு வண்டியை வந்து அப்படி சர்வீஸ் ரோட்டில் கொண்டு போயிடுறாங்க. இது ஒன்று. இரண்டாவது, கொள்கை தெளிவில் இன்னும் கொஞ்சம் அவங்க நிறைய வளரணும்னு நினைக்கிறேன். இப்போ பொருளாதார கொள்கை என்ன, அவங்களுடைய பொருளாதார கொள்கை என்ன? அண்ணாவின் நீட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதையும் ரோல் மாடலாக எடுத்துக்கிறாங்க. அதையும் சொல்கிறேன். அவருடைய பெரியாருடைய முள்ள யார் எடுத்தது அப்படி ஒரு ஒன்று இருக்கு இல்லையா, அதை ஆரம்பிச்சா தனியாக போகும். பொருளாதார கொள்கை பொறுத்த வரைக்கும் தலைவரே, பொருளாதார கொள்கை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுடைய பொருளாதார கொள்கை என்ன? குளோபலைசேஷன் நீங்க ஆதரிக்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? பிரைவேடைசேஷன் நீங்க ஆதரிக்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? அது இருக்குல்ல சார், நுகர்வு கலாச்சாரம். அதெல்லாம் கேட்டா ஜனங்க ஓட்டு போடுறாங்க. இந்த கொள்கையில நீங்க அவ்வளவு பேசிட்டீங்களே சார், ரஷ்யா உக்ரைன் போர்ல எந்த நிலைப்பாடுன்னு கேட்டா ஜனங்க ஓட்டு போடுறாங்க. மக்கள் ஓட்டு போடுறதுக்கு வேற காரணங்கள் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க சார். நாங்க வெளியில இருந்து எல்லாம் எடுக்கல, அவுட் ஆஃப் சிலபஸ் கிடையாது. உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ல தான் நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். போன வருஷம் இந்த வருஷம் பேசுனது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அவ்வளோ பிரமாதமா பேசியிருக்காங்க. ஒவ்வொன்றையும் கேட்டால் அவங்க டேட்டாவே இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க, இடஒதுக்கீடு வேண்டாம், வீதாச்சார பங்கீடு சொல்றாங்க. வீதாச்சார பங்கீட்டுக்கான நியாயமான காரணங்கள் ஒன்றும் இல்லை. நோ டேட்டா, நத்திங், ஜீரோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சமதர்மத்துக்கு பேசுவாங்க, இடதுசாரி கட்சிகளை பற்றியோ அவங்க தலைவர்களை பற்றியோ எங்கேயுமே சொல்லவே கிடையாது. 67 மாதிரி இல்லைன்னு சொல்லாதீங்க. அன்னைக்கு ஒரு ரெஜிம் சேஞ்ச் வந்தது, அது மாதிரி ஒன்றை கொண்டு வர முடியும் ஒரு ஆளுன்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். சிஎஸ்ஆர்னு ஒன்று சொல்லுவாங்க, கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது வந்து நாங்கள் ஒட்டுமொத்த பிஸ்னஸில் ஒரு 3% வந்து மக்களுக்கு கொடுப்போம், செலவு லாபத்தில். அல்ல அது வச்சுக்கலாம், 3% 2 to 3% கொடுக்கலாம். இது ஒன்று. இது வந்து சமூக மாற்றத்துக்கான வேலை கிடையாது. நீங்கள் சமூகவியலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று வந்து சமூக பணி, இன்னொன்று சமூக சேவை. சமூக சேவைன்னா என்னால் என்ன முடிஞ்சதோ, நமக்கு தன் கைக்கு எது மிஞ்சுதோ அதை வந்து தானமாக செய்யணும் இல்லைங்களா, அது சமூக சேவை. எனக்கு வந்து பெருந்தன்மை இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அது லாபம். எனக்கு பெருந்தன்மை முடிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு அங்கே ஒன்றும் வேலையே கிடையாது. ஆனால் சமூக பணிங்கிறது என்னென்னா, எது மாற்றத்துக்கு தேவையானதோ அந்த சோசியல் ஸ்ட்ரக்சரல் என்ஜினியரிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் தேவை. அதற்கான தலைவர்கள் தான் எனக்கு தேவை. தவிர நாங்கள் வந்து 1990 வந்து நாங்கள் வாஷிங் மிஷின் கொடுத்தோம், நாங்கள் வந்து தையல் மிஷின் கொடுத்தோம் அப்படிங்கிறத மட்டும் வச்சுட்டு ஒரு பெரிய சமூக மாற்றத்துக்கான அரசியலை நீங்கள் பேசக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தாவேகாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுகிற ஒரே வார்த்தை, இன்னும் சற்றே வளர வேண்டும் பிள்ளாய் அப்படிங்கிறது தான். ஓகே, நன்றி. திரு முத்தரசன், உங்கள் நிறைவு போகணும். ஹலோ, சொல்லட்டுங்களா? பேசுங்க. நண்பர் விஜய் புதுசாக கட்சி தொடங்கியிருக்கிறாரு. இன்னைக்கு அவர் 3வது முறையாக அவருடைய கட்சியினுடைய ஆண்டு விழா தொடக்கத்தில் அவர் பேசியிருக்கிறாரு. அவர் பேசும்போது சொல்கிறாரு, அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை அப்படிங்கிறாரு. இது சற்றும் பொருந்தாத கருத்து. இது பொதுவாக சொல்லுவாங்க, நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய நண்பன் யார், எதிரி யார் அப்படிங்கிறத முதல்ல தீர்மானிக்கணும். அதை வெளிப்படையாக சொல்லணும். பிஜேபி எப்படி நிரந்தர எதிரி, அது வகுப்பாத கட்சி, ஒரு பாசிச கொள்கையில் நம்பிக்கையுடைய கட்சி, சர்வதிகாரத்தில் நம்பிக்கையுடைய கட்சி, அந்த கட்சியை எப்படி நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தரம் எதிரி இல்லை எப்படி சொல்ல முடியும்? ஒரு நிரந்தர எதிரி அந்த கட்சி. இதை பற்றி விஜய் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அதில் ஒரு தெளிவில்லாமல் திமுகவை அடிக்கிற பொழுது சம்புட்டி கொண்டு அடிக்கிறார், பாஜகவை சொல்லுகிற பொழுது மலரால் அடிக்கிறார். இதுதான் அவர் பின்பற்றுகிற கொள்கை. இதில் இருந்தே அவர் எந்த திசை நோக்கி நகர்கிறார் என்பது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, அவர் தொடர்ந்து சொல்வது நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லிவிட்டார். இவர் முதலமைச்சர் அப்படி என்று சொன்னால், இவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் இவரை ஏற்றுக்கொள்கிறது என்பதை பற்றி சொல்ல வேண்டும். அது ஒருவேளை ரகசியமாக கூட வச்சுருக்கலாம். ரகசியமாக வச்சுக்கிட்டு அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதை உணர வேண்டும். தமிழ்நாட்டில் கட்சி தொடங்குறவங்க பூரா அவங்கவுங்களும் எடப்பாடி அதிமுக நண்பர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் வரக்கூடிய 2026 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக நாற்காலியில் அமர வைப்போம் என்று சொல்லுகிறார். விஜய் சொல்லுகிறார் நான் தான் முதலமைச்சர் என்று அவர் சொல்லுகிறார். ஏற்கனவே இருக்கிற எங்கள் அணியில் சொல்லுகிறோம்,
திரு ஸ்டாலின் அவர்கள்தான் வருகிற 2026 வெற்றி பெற்று முதலமைச்சராக இருப்பார் என்று உறுதியாகவும் தெளிவாகவும் சொல்லுகிறோம். ஏன்னா இது நாங்கள் சொல்கிறதுக்கு காரணம் தனிப்பட்ட நட்பின் அடிப்படையில் அல்ல, கொள்கை அடிப்படையில் சொல்கிறோம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கூட்டணி நீடிக்கிறது என்று சொன்னால் தொகுதி பங்கீட்டில் அல்ல, கவர்ச்சியில் அல்ல, மாறாக கொள்கை ரீதியாக அது உறுதியாக இருக்கிற காரணத்தினால் அந்த அணி தொடர்கிறது. இதில் உங்கள் கொள்கை என்ன என்பதையே தெளிவுபடுத்தாமல் மக்கள் ஆதரவை பெறுவோம், மக்கள் ஆதரவை பெறுவோம் என்று திரும்ப திரும்ப சொல்வது தமிழ்நாட்டு மக்கள் தானே. தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவானவர்கள். தெளிவான முறையில் தான் ஒவ்வொரு தேர்தலிலும் தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார்கள். அரசியல் ரீதியாகத்தான் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்களே தவிர கவர்ச்சியால் அல்ல. 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியே இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற்றது. 96 தேர்தலில் ஜெயலலிதாவே தோற்று போனார்கள். 4 இடங்களில் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற்றது. இதெல்லாம் வரலாறு. மதிப்பிற்குரிய திரைப்படத்துறையில் மிக கோலோச்சிய செவாலியே என்று பட்டத்தை பெற்ற சிவாஜி கணேசன் அவர்கள் 89 தனி கட்சி தொடங்கினார். தொடங்கி அவருடைய சொந்த பிறந்த மண்ணில் திருவையாறு தொகுதியில் போட்டியிட்டார். அவர் எதிர்த்து போட்டியிட்டவர் திமுகவை சேர்ந்த ஒரு இளைஞர், சந்திரசேகரன் என்கிற இளைஞர். எல்லோரும் சொன்னார்கள் சிவாஜி அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள், ஆகச்சிறந்த நடிகர், மக்களின் ஆதரவை பெற்றவர் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் தேர்தல் முடிவு என்னானது என்பது எல்லோருக்கும் தெரியும். திரைப்படத்துறையில் நடிப்பது, நல்ல நடிகராக உயர்வது என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. ரெண்டையும் ஒன்றா போட்டு குழப்பிக்கிட்டு அப்படி ஆதரவு இருக்குது என்று தங்களுக்கு தாங்களே நற்சான்றிதழ் கொடுத்து வெற்றி பெற்று விடலாம் என கருதுவது சரியானதல்ல. நம்பிக்கை இருக்கலாம், அந்த கட்சியில் உள்ள தொண்டர்களுக்கு அவர் மீது நம்பிக்கை இருக்கலாம், அந்த கட்சியின் மீது நம்பிக்கை இருக்கலாம், அது தவறல்ல. ஒவ்வொரு கட்சி தொண்டர்களும் அந்த கட்சியின் மீது நம்பிக்கை தான் வைத்திருப்பார்கள். அந்த நம்பிக்கையே ஜெயிச்சிரும், அந்த நம்பிக்கையே வெற்றி பெற்றுவிடும். எம்ஜிஆர் கட்சி தொடங்கி திண்டுக்கல் நடைபெற்ற இடைத்தேர்தலில் போட்டி போட்டார். அப்போ அவருக்கு கட்சி சின்னமே கிடையாது. இரட்டை இலை என்கிற சின்னம் சுயேட்சை சின்னம். அந்த சுயேட்சை சின்னத்தில் தான் வெற்றி பெற்றார். அப்பொழுது ஆளுங்கட்சியாக திமுக தான் இருந்தது. ஆனால் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். அதான் முதல் வெற்றி. அடுத்த பாண்டிச்சேரி தேர்தலில் அவர் போட்டியிட்டார், கூட்டணி அமைத்து போட்டியிட்டார், அங்கேயும் அவர் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு தான் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார், சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றார். ஆக அவர் வெறும் நடிகராக மட்டுமல்ல, அரசியலில் பயணம் செய்து அனுபவங்களை பெற்று, அண்ணாவிடம் கற்று, கலைஞரிடம் கற்று, மற்ற தந்தை பெரியாரிடம் கற்று, பல தலைவரிடம் கற்று, அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் அவர் தேர்தலில் பங்கு பெற்றாரே தவிர திரைப்படத்துறையில் தனக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறது, ரசிகர் கூட்டம் இருக்கிறது என்கிற அந்த ஒற்றை நம்பிக்கையில் எம்ஜிஆர் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கவில்லை. அவர் தொடர்ந்து மேற்கொண்ட அரசியல் பயணத்தினுடைய விளைவாக அவருக்கு ஒரு மகத்தான வெற்றியை தமிழக மக்கள் தந்தார்கள். இந்த வரலாறுகளை எல்லாம், கடந்த கால அனுபவங்களை எல்லாம் படிப்பினைகளாக நாம் கொள்ள வேண்டும், எல்லோரும் கற்றறிய வேண்டும். அதற்கு மாறாக வெறும் ரசிகர்கள் ஆதரிப்பார்கள். ஒரு ரசிகர் ஒரு படத்தை பார்ப்பது என்பது வேறு, அதே நேரத்தில் அது வாக்குகளாக மாறுவது என்பது வேறு. விஜய் அவர்களுடைய படத்தை நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். நல்ல நடிகர், நம்ம நல்லாவே நடிக்கிறார், மிகச்சிறப்பாக நடிக்கிறார், எனக்கு அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அதற்காக அவருக்கு வாக்களிப்பேன் என்று அவர் எப்படி எதிர்பார்ப்பது? நல்ல நடிகராக ஏற்றுக்கொள்வது என்பது வேறு, அரசியலை ஏற்றுக்கொள்வது என்பது வேறு. அரசியலில் கொள்கை இல்லாமல் அரசியல் இல்லை, கொள்கைதான் வெற்றி பெறுமே தவிர தனிப்பட்ட செல்வாக்குகள் ஒருபோதும் வெற்றி பெற்றதும் இல்லை, வெற்றி பெறவும் செய்யாது. அரசியல்தான் வெற்றி பெறும். மிக்க நன்றி. ஏராளமான பார்வைகளை வழங்கிய உங்கள் ஐவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.